सीतापदे राम 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 श्री राम नाम संगीतम की जय। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय जानकी कांत स्मरण जय जय राम राम हर हर नम पार्वती पदे हर हर महादेव। सिद्धि विनायक स्वामी की जय, आंजनेय स्वामी की जय, सदगुरु महाराज की जय, सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीश शुकशौनक भीष्मदाल्प्यन रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீபதியான சீதாராமுடைய பூர்ண விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யக்ஷத்துல நாம் எது செய்தாலும் ஆத்மார்த்தமாக செய்யலைன்னா அது பெருசாக பலன் கொடுக்காது அப்படின்னு சொல்கிறோம். எல்லாமே ஒரு ஆத்மார்த்தமாக அந்தரங்க பக்தியோடு செய்யும் பொழுது தான் அது பூர்ண பலனை கொடுக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அந்த ஆத்மார்த்தமாக மனசில் ஃபிக்ஸ் ஆகலையே, அதுக்கு என்ன பண்ணுறது? ஒரு விஷயத்தில் ஆர்வம் உண்டாகும், நல்ல விஷயம் தெரியுது, இப்போ நல்ல விஷயத்தில் ஆர்வம் உண்டாகணும், ருசி உண்டாகும். ருசி நல்ல விஷயம் தெரிஞ்சால் மட்டும் போதாது, அதில் ஆர்வம் உண்டாகணும். அதில் ஆர்வம் இல்லைன்னா அது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் வந்தாலும் அதுக்கு மவுஸ் கிடையாது. அது என்னன்னா அது அந்தளவு பிரசித்தமாகாது, அது எல்லாரும் கடைப்பிடிக்க மாட்டாங்க. ஆனால் அதுக்கு தான் பல்ஸ்ருதிகள் நிறைய கொடுத்துருக்காங்க. இதுக்கு இந்த பலனு, இந்த சரித்திரத்தை பட்சா இந்த பலனு, அந்த சரித்திரத்தை பட்சா இந்த பலனு அப்படின்னு பல ஸ்ருதிகள். அது என்னன்னா நிறைய பலன்கள்லாம் பௌதிகமான பலன்கள்லாம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் மகான்கள். அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. பௌதிக பலன்கள் ஆன்மீக பலனையே கொடுத்துரும். வேதங்களே கர்மகாண்டங்களே அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. நீ சொர்க்கலோகத்தை அடையலாம், இந்த கிரியை பண்ணால் சொர்க்கலோகத்தை அடையலாம், இந்த யாகம் பண்ணால் நீ பிதர்களை சந்தோஷப்படுத்தலாம், இந்த யாகம் பண்ணால் சூரியனை சந்தோஷப்படுத்தலாம், இந்திரனை சந்தோஷப்படுத்தலாம். இது மாதிரிலாம் யாகங்கள் பண்ணால் நம்ம உன்னத, அதாவது உயர்ந்த சொர்க்கலோகங்களாம் அடையலாம் அப்படின்னு தான் கர்மகாண்டங்களே சொல்லப்பட்டிருக்கு வேதங்களில். ஏன்னா அந்த பலனை உத்தேசித்து நீ அந்த கர்மானுஷ்டானம் பண்ணும்போது, அந்த மந்திரங்களை உச்சரிக்கும் அந்த வேத அத்தியனம் பண்ணும்போது உன்னை அறியாமலே அந்த கர்மானுஷ்டானத்தினால சித்த சுத்தி ஏற்படும். சித்த சுத்தினால ஆத்மா பிரகாசிக்கும். இதுதான் நோக்கமே. வேதத்துடைய நோக்கமே என்னன்னா சித்த சுத்திக்காக தான் அந்த கர்மாக்கெல்லாம் அனுஷ்டானம் பண்ண சொல்றது. அதே மாதிரி தான் அந்த வேதத்தினுடைய பூத கண்ணாடி மாதிரி பெருசாக நம்ம காண்பிச்சு கொடுக்குறது தான் புராணங்கள், இதிகாசங்கள். அந்த புராணங்கள்லையும் பார்த்தா நிறைய பௌதிகமான பலன்களும் சொல்லப்பட்டிருக்கு, ஆன்மீகமான பலன்களும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் பாகவதத்தில் முக்கியமாக ஆன்மீகமான பலன்கள் தான் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எந்த பலன்களை கிடைச்சிடும், மோட்சமே சித்திச்சிடும் சொல்லும்போது தர்மார்த்த காமம் இந்த புருஷார்த்தங்கள் சித்திக்காதா? அப்போ பலன்களை காட்ட வேண்டியிருக்கு. அப்போ இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு நீ என்ன பண்ணுவ? அந்த தர்மத்தை கடைபிடிப்பாய் இல்லையா? பாராயணம் பண்ணுவேன், நாம சங்கீர்த்தனம் பண்ணுவோம், இந்த கட்டத்தை படிக்கலாம். இப்போ நாராயண கவசங்கள் படித்தா நம்மளுக்கு இந்த பலன் கிடைக்கும்னு சொல்லியிருக்கு, அந்த பலன் கிடைக்கும். இப்போ கஜேந்திர ஸ்துதி படித்தா அந்த பலன் கிடைக்கும், பிரகலாத் ஸ்துதி படித்தா அந்த பலன் கிடைக்கும் அப்படின்லாம் இருக்கு இல்லையா? அப்போ அதெல்லாம் நமக்கு பயத்தை போகும், நரசிம்மரை வழிபட்டா அப்படின்னு ஒரு பலன்களை பற்றி சொல்லும் பொழுது தான் அதில் இவர்களுக்கு ஈடுபாடு ஏற்படுது. ஆனால் எந்தவித பலனும் எதிர்பார்க்காம ஒரு விஷயத்தை கடைபிடிக்க முடியுமா அப்படின்னா அது ஆத்ம லாபம்தான். அது பௌதிகமான பலனை எதிர்பார்க்காதவர்கள், ஆத்ம ரமிக்கிறவர்கள், அவர்கள் தான் இப்போ சுகாச்சாரியர் எந்த பலனை எதிர்பார்த்து வியாசரிடத்திலிருந்து பாகவத்தை கத்துண்டார். நித்தியம் விஷ்ணு ஜனப்பிரியா, சத்சங்கத்துக்கு ஆசைப்பட்டுன்னு சொல்லலாம். ஆனால் இவர் அத்தியாபன முறையில் பதமாக கத்துட்டார். அவருக்கு என்ன ஆக வேண்டியது இருக்கு? பாகவதம் கத்துன்ட்டு அவர் தான் ஆத்மா ராமராஜ்.
ஆத்மாராமஸ்ய முனையாக நிற்கந்த அப்பியுருக்கிறமே அப்படின்னு சொல்லும்போது அகிதுகி அவ்யதான் இத்தம்போது குணோஹரி. அப்படியேப்பட்ட ஆத்மாராகமர்களையும் கவர்ந்து இருக்கக்கூடியதான் பகவானுடைய குணங்கள், அந்த கிருஷ்ண பக்தி. அதெல்லாம் பெரிய லாபம். ஆனா நம்ம அது யாருமே சட்டை பண்றதில்ல. நிறைய பேர் அந்த ஆத்ம லாபத்துக்காக பகவத்கீதையோ பாகவதமோ ராமாயணமோ படிக்கிறது ரொம்ப குறைச்சல். ராமாயணம் படிச்சா நல்லா சத்புத்திரம் பிறப்பான், கல்யாணம் நடக்கும், பிரிந்தவர்கள் சேருவார்கள், குடும்ப விருத்தி, தனதானிய விருத்தி இதெல்லாம் உண்டாகும் அப்படின்னு தான் ராமாயணத்தை சுந்தரகாண்டம் மட்டும் தனியாக பிரித்து படிப்பாங்க. இது மாதிரிலாம் இருக்கு இல்லையா? அதே போல் பாகவதமும் அப்படிதான். அதுலேயும் பௌதிகமான பலன்களை உத்தேசித்து படிக்கிறவங்க நிறைய பேர் பார்க்குறேன். ஆச்சரியமா இருக்கு. அது சொல்றதே என்னன்னா கைதவ புரோச்சித இந்த கபட தர்மங்களை விட்டுட்டு இதுல தூய சதாம் சாதுக்களுக்குரிய தர்மம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா கூட, ஆனா அங்கங்க வெளில பலன்களை பத்தியும் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, அது பௌதிகமான குடும்ப விருத்திக்காக தனதானிய விருத்திக்காக பாராயணம் பண்றவங்களும் உண்டு. வீட்டுல ஒரு விஷயம் நடக்கும். பகவானுடைய அருள் கட்சா கருணையினால பகவான் கொடுக்குறான், இல்லைன்னு சொல்ல வரல. அது வீண் போகாது. இவர்கள் அப்படி படிச்சாலும் அது சரி இவங்க ஒன்று அப்படி படிக்கலாம், அது மோட்சத்தை கொடுக்குற கிரந்தம் அதெல்லாம் கொடுக்காது அப்படின்னு கிடையாது. மோட்சத்தையே கொடுக்குறவன் இந்த அல்ப பழங்கள் கொடுக்க மாட்டானா? லக்ஷ்மி மாடால் ஆச்சு அவன். அதனால கொடுக்குறான், சரி ஆசைப்படுறதும் கொடுக்குறான். ஆனா நம்ம நோக்கம் எதுவா இருக்கணும் அப்படின்றது தான் நம்மளுக்கு சுகாச்சாரியர் சொல்றாரு. நம்ம நோக்கம் ஆத்ம அனுபூதி, அதாவது பகவானை அந்தரங்கத்துல வச்சு வழிபடுற அந்த தூய பிரேம தான் நோக்கமே. நாம சங்கீதத்துடைய நோக்கமும் பிரேம தான், கிருஷ்ண பிரேம தான். பாகவத பாராயணத்துடைய நோக்கமும் கிருஷ்ண பிரேம தான். கிருஷ்ணனுடைய அன்பை சம்பாதிக்க வேண்டும், அவ்வளவுதான். அவனுக்கு பிரியமா நான் நந்தகணும். அப்போ அவனுக்கு பிரியமா நான் ஆயிட்டேன்னா என் மனசு சரியான நிலையில இருக்குதுன்னு அர்த்தம். அவனுக்கு பிரியமா நான் நடந்துக்காம என் மனசுக்கு பிரியமான விஷயத்தெல்லாம் நான் ஆசைப்படுறேன், அது சொல்ற பட்செல்லாம் கேட்டு அது பின்னாடி ஓடுறேன்னு சொன்னா, என் மனசு எப்படிலாம் என்னை ஆட்டி படிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஓடுறேன்னு சொன்னா அது பகவானுக்கு பிரியமுள்ளதாக ஆகாது. நம்ம மனசுக்கு பிரியமுள்ள விஷயங்கள்லாம் செய்யறதுனால்தான் பாகவதத்துல பக்தி வர மாட்டேது. இப்ப புரியுதுங்களா? அது ஏன் ருச்சி வரல அப்படின்னா இதான் விஷயம். பலன்களை உத்தேசித்து நம்மளுடைய புலன்கள் அழிகிறது. பலன்களை உத்தேசித்து நம்ம புலன்கள் அழிகிறது. அதனால்தான் பகவத் விஷயத்துல பக்தி வர மாட்டேன்றது. அப்ப நம்ம என்னதான் பண்றது? அந்த உயர்ந்த சௌக்கியத்தை ஒரு தடவை அனுபவிச்சுட்டா, இப்போ நாரதர் ஒரு தடவை அவருக்கு பகவானுடைய சாட்சாத்காரம் கிடைச்சது, அந்த உயர்ந்த சௌக்கியத்தை அனுபவிச்சிட்டார். பகவானுடைய ஸ்வரூபம் தர்சனம் கிடைச்சது அவருக்கு இருதயத்துல. அந்த சௌக்கியத்தை அனுபவிச்சிட்ட பிறகு உலகத்துல எந்த சௌக்கியத்தை பார்த்தாலும் அந்த சௌக்கியம் மாதிரி வராதுடா, இதெல்லாம் என்னடா ஒண்ணுமே இல்லை, எல்லாம் ஒண்ணு. அதனால் கதஸ்பிருகா, எதுலையும் ஆசையற்றவராக ஆனாராம். ஏன்னா அந்த உயர்ந்த சௌக்கியத்தை அனுபவிச்சிட்டவனுக்கு இந்த சப்பு சப்புன்னு இருக்கும், சப்பு சப்புன்னு போயிடும். மற்ற சௌக்கியங்கள்லாம் பார்த்தா இதெல்லாம் அல்பம் அல்பம் அல்பம், எல்லாமே அல்பமா தோணும். அப்போ யாரிடத்துல நம்ம பொறாமப்படுறது? அதான் விமத்சரஹா அப்படின்னு இருக்கு. அதனால பொறாமையற்றவராக சஞ்சரித்தார். விமுதோ விமத்சரஹா, நிர்மத்சரஹா, அதான் அதாவது பொறாமை இல்லாம யாரை பார்த்து பொறாமை பண்ணணும்? நான் அவங்க பெரிய பணக்காரா இருக்காங்க. இப்போ காம் பரியலும் துஷ்டமானான்னு சொல்றாங்க. உலகம் முழுதும் சஞ்சரிக்கிறார். அப்போ பெரிய பணக்காரெல்லாம் பார்க்குறாரு. நம்மளாம் இப்படி அனாதையா திரியிறமே, 5 வயசு பையன், நம்ம அம்மாவும் கைவிடப்பட்டு நம்ம கிராமத்துலேருந்து இப்படி அனாதையா திரிடும். ஆனால் நம்ம நாமசிங்கத்தனம் பண்ணுறோம். நம்மளுக்கு யாருன்னா நல்லா பணம் வசதி கொடுப்பாங்களா, நமக்கு ஏதாவது வேலை கொடுப்பாங்களா, நல்லா சம்பாதிக்க முடியுமா அப்படின்ற ஆசையே அவருக்கு இல்லை. ஏன்னா அந்த ஆசைகளால் அவர்கள் எவ்வளோ துன்பப்படுறாங்கன்னு நேருக்கு நேராக பார்க்குறாரு நாரதர். ஸ்பிருகானா ஆசை. அப்போ அந்த ஆசைகளால் இவர்கள் எவ்வளோ துன்பப்படுகிறார்கள், ஒருத்தர் போறாமையில் அடிச்சுக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்குறாரு இல்லையா? அப்போ மகான்கள் காட்டிய அந்த சௌக்கியம், பரமானந்த சௌக்கியம்,
அதுவும் கிருஷ்ணனே நேரில் தரிசனம் பண்ணிட்டார் இவர் இருதயத்தில். அப்படிங்கும்போது அந்த உயர்ந்த சௌக்கியத்தை அனுபவிச்சிட்ட பிறகு இதெல்லாம் சப்புன்னு தோணுது. அப்போ இவர்கள் என்ன சௌக்கியமாக இருக்காங்கன்னு பார்த்தா, உலகம் முழுவதும் சஞ்சரிக்கும் போது எவ்வளோ பேர் பணக்காரன்னு பார்த்துருப்பாரு, எவ்வளோ பணத்தாசை உடையவங்க, எவ்வளோ வந்து பெரிய பெரிய பணக்கார கடினமாக உழைக்கிறவங்கள பார்த்துருப்பார், எல்லாரையும் பார்த்துருப்பார் இல்லையா, குடும்பத்தோடு எல்லாம் பார்த்துருப்பார். அவரெல்லாம் எந்த சந்தோஷம் அனுபவிக்கிறாங்கன்னா ஒரு சந்தோஷமே இல்லை, நிம்மதியற்று அழைகிறார்கள். அப்படின்னு பார்த்தபோது இவங்கள பார்த்து நம்ம பொறாம்பறதுக்கு என்ன இருக்கு? ஏதாவது இருந்தால் தானே பொறாமப்பட முடியும். இல்லை கோடீஸ்வரம்பா, நம்ம அவ்வளோ கோடீஸ்வரனா இல்லையே அப்படின்னு பொறாமப்படனா, அவனை விட நான் கோடீஸ்வரனா இருக்கிறேனே. அந்த கோடிக்கு ஈஸ்வரனா இருக்கிறான்பா. ஆனால் அவன் பார்த்தா சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறானே, துக்கப்பிரதானா இருக்கானே. பக்கத்தில் உள்ளவங்கலாம் டென்ஷன் ஆகிறானே. எல்லாரும் மேலேயும் தன்னுடைய பர்சனல் செக்ரட்டரி மேலே, அவங்க மேலே, இவங்க மேலே எல்லாம் டிப்டாப்பாக ஃபேன் ஷர்ட் போட்டு நல்லா ஜம்முன்னு இருக்கான், சூப்பராக இருக்கான், கோடீஸ்வரன் தான். தனக்கு அந்தரங்க காரியதர்சிலாம் இருக்காங்க, எல்லாம் அவங்களெல்லாம் எரிஞ்சு விடுறானே மனைவிகள் எல்லாம். இது கரெக்டாக நடந்ததா, அது கரெக்டாக நடந்ததா, இது ஏன் அப்படி நடந்தது, அது ஏன் நடந்தது, அந்த கோடி 1 கோடி இல்லை 10 கோடி ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இப்போ நவகோடி நாராயணன் பிறந்த தசகோடி நாராயணன் அவனை பார்த்தார் இல்லையா, பகவான் உடனே திருத்தி கொண்டு வந்தார் அந்த மூக்குத்தி மூலமா. அது மாதிரி இவன் என்ன பண்றான், டென்ஷனாக வரானே தவிர அந்த 1 கோடி 10 கோடி ஆகணும்னு பார்க்குறானே தவிர இந்த பணக்காரன்லாம் பார்த்தா ஆனால் நிம்மதியாக இல்லை, சந்தோஷமா இல்லை. ஏதோ வெளிப்புறமாக சிரிக்கிறாங்க, அப்படியே ஏசி காரில் போகிறாங்க, ஜாலியாக இருக்காங்க மாதிரி தோணுதே தவிர அவன் மனசில் 1008 குப்பைகள் இருக்குது. இன்னைக்கு போய் அதை செய்யணும், அதை செய்துட்டு இதை முடியணும், இதை முடிச்சுட்டு அதை முடியணும், அதை முடிச்சுட்டு அதை பண்ணணும், இது போல் அங்கே போகணும், ஃபாரின் ட்ரிப் போகணும், மீட்டிங் அட்டன் பண்ணணும், அது வேறு கிளைண்ட்ஸ்லாம் வந்துடுவாங்க, அது எதுன்னு சொல்லி என்னென்னவோ அவன் பாட்டுக்கு நிறைய பிளானிங் இருக்கும். லேப்டாப் ஒன்று வச்சு இந்த தட்டின்னு இருப்பான். காரில் டிரைவருக்கு சம்பளம் கொடுத்துட்டு அவன் பாட்டு போவான். அப்போ இந்த கோடிக்கணக்காக பணம் போடுறதுன்னா அது எப்படி மெயின்டைன் பண்ணணும், அது எவ்வளோ டேக்ஸ் கட்டணும், என்ன பண்ணணும், எல்லாமே அவன் மைண்டில் வந்து இது மட்டும் தான் ஒரு எந்திரம் மாதிரி அவன் மைண்டு ஓடினே இருக்கும். அவனுக்கு பகவத் விஷயத்தை சிந்திக்கிறதுக்கே வாய்ப்பு கிடையாது, அவனுக்கு டைமும் கிடையாது. அவங்களாம் 1 நிமிஷம் அவங்க ஸ்பெண்ட் பண்ணால் அவங்களுக்கு வந்து என்னன்னா 1 லட்ச ரூபாய் வேஸ்ட்டாக போயிடும். அவன் வந்து 1 நிமிஷம் நம்மளுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணான்னா இந்த சத் சங்கத்தில் அவனுக்கு அன்றைக்கி 1 லட்ச ரூபாய் நஷ்டம். அவனுக்கு அந்த நஷ்டம் பற்றியும் தான் வந்து அந்த சத் சங்கத்தில் ஈடுபடணும். முடியாது, அப்படின்னா முடியுமா? வருவாங்களா? வரமாட்டாங்க. பணக்காரனுடைய நிலவை. அப்போ அவங்கள பார்த்து பொறாம்பறதுக்கு என்ன இருக்கு? அப்போ அவங்க தான் நம்மளை பார்த்து பொறாம்படணும். எவன் பாரு ஜாலியா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணன் பாடுறான், ராம இப்போ நம்ம ராமநாமம் பாடுறோம், அது போல ஜாலியாக ராம் அருமையா பகவான் நாமங்களை பாடின்னு சந்தோஷமா காம்பரியம் துஷ்டமனாக அப்படி சந்தோஷமாக நாமானி அனந்தரஸ்ய ஹரத்திரப்படணும். வெக்கத்தை விட்டு நாராயண மந்திரம் அப்படின்ட்டு நாராயணா ஹரி நாராயணன் அப்ப நாராயண நாம பாடின்னு போறாரு. இவர் இவ்வளவு சந்தோஷமா இருக்காருன்னு சொல்லிட்டு இவர் வந்து பணக்காரங்களை பார்த்து பொறாம்படல, அந்த பொறாமை அற்றவராக இருக்காரு. இவரை பார்த்து தான் எல்லாரும் பொறாம்படுற மாதிரி இருக்காரு நாரதர் பார்த்தா. அப்போ கர்வமற்றவராக இருந்தார் அப்படின்னு ஒரு பதம் இருக்கு. கர்வம், நான் என்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன, என்னுடைய இமேஜ் என்ன, நான் எப்படி இருந்தேன், இவெல்லாம் ஒரு இவெல்லாம் தூரம் நீ என்கிட்ட ஒரு நெருக்கத்தே தகுதி இல்லாத, அவங்களும் உட்கார மாட்டேன், இவங்களும் உட்கார மாட்டேன், அப்படிதான் உட்காருவேன். நான் இப்போ உயர்ந்த ஸ்டேட்டஸ்ல தான் உயர்ந்த பெரிய ஆசனத்தில் நான் உட்காருவேன், நான் தரையெல்லாம் உட்கார மாட்டேன் அப்படின்னு ஒரு கர்வம் இருக்கு இல்லையா. அந்த கர்வம்லாம் வந்து சில பேர்லாம் ஏழைப்பட்டவங்க நோட்டீஸ் வச்சா போக மாட்டாங்க கல்யாணத்துக்கு. நல்லா பணக்காரம் நோட்டீஸ் வச்சா தான் போவாங்க. அதுக்குன்னு ஒரு ஜாதி இருக்குது, அதெல்லாம் பார்த்து ஒரு என்ன ஒரு முட்டாள்தனம் பாரு. அதெல்லாம் அவ்வளோ கர்வம். அது கௌரவம் இல்லை, அது கர்வம். இதுதான் பொய் அகங்காரம்னு சொல்றாரு சில பிரபுவாதான். இதெல்லாம் வரட்டு கர்வம், வரட்டு கௌரவம், வரட்டு கௌரவம் இல்லை, வரட்டு கர்வம். அது தேவையில்லாத கர்வம். இந்த கர்வத்தினால என்ன பண்றாங்க, தலைகால் தெரியாம ஏழைப்பட்டவனை இம்சை பண்றது, பெரிய பக்தர்களை அவமதிக்கிறது, இதெல்லாம் இருக்கு இல்லையா. அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒன்றா இருக்கும், இவருக்கு அந்த கர்வமே கிடையாதான். அந்த விமதோ விமத்சரக. அப்போ எதுவுமே எப்படி இந்த குணங்கள், இந்த கெட்ட குணங்கள்லாம் தன்னாலே விட்டு விலகி போச்சு, ஆசைகள் விட்டு போச்சு, பொறாமை விட்டு போச்சு, கர்வம் அகங்காரம் எதுவுமே இல்லை.
எப்படி இருக்காருன்னா ஒரே சந்தோஷம் மட்டும்தான் நிறைஞ்சிருக்கு. ஏன்னா அவர் புரிஞ்சின்றார், இதுதான் சத்தியம்னு புரிஞ்சின்றார். வேத்தியம் வாஸ்தவம் அற்ற வஸ்து சிவதம், இதுதான் மங்களத்தை கொடுக்கக்கூடியது கிருஷ்ண பரமாத்மா தான், இதுதான் வாஸ்தவத்துல சத்தியமான வஸ்து அப்படின்னு புரிஞ்சின்றார். அதனால ஜாலியா இருக்காரு. புரியாதவங்க லோலோன்னு அலையிறாங்க, லவலவன்னு அடிச்சுக்கிறாங்க, ஒருத்தர் மேல ஒருத்தர் பொறாம போட்டுக்கிட்டு, கர்வத்தினால ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு, தான் பெரிய ஆள் காண்பிச்சிக்கணும், அந்தஸ்துல உலகத்துல பெரிய அந்தஸ்து காண்பிச்சிக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சில பேர்கள் நான் பேச மாட்டேன், அவங்களுக்கு எனக்கு பிடிக்காதவங்க, இவனெல்லாம் ஒரு பெரிய ஆளா, நம்மளை எப்படியாப்பட்ட பெரிய ஆள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எவ்வளவு பேர் கர்வத்துல தலைகால் தெரியாம ஆடுறாங்க. பணத்திமிருனால தன துர்மதாந்தகா, நான் சொல்ல இது பாகவத்திலே சொல்றாரு சிவாச்சாரியர், பணத்திமிர் பிடித்து தலைகால் தெரியாம ஆடுறாங்க. அப்படிலாம் இருக்காங்க இல்லையா? அது மாதிரி மக்கள்லாம் ஏன்னா அவர்களுக்கெல்லாம் கிருஷ்ண பக்தி என்னன்னு தெரியாததுனால, பாகவதத்தை அறியாததுனால, இந்த உயர்ந்த லாபம், இந்த உயர்ந்த சந்தோஷத்தினுடைய அனுபவம் இல்லாததுனால, இந்த கிருஷ்ண பக்தின்ற அந்த உயர்ந்த சந்தோஷ அனுபவம் இல்லாததுனால இது மாதிரி அஜ்ஞானிகளாக கர்வத்தினால நம்மளுக்கு சந்தோஷம் கிடைச்சிடும், பொறாமையினால சந்தோஷம் கிடைச்சிடும், ஆசைகள் அடையிறதுனால சந்தோஷம் கிடைச்சிடும் அப்படின்னுலாம் தங்கள் மனக்கோட்டைகளை கட்டி கொண்டு இந்த மனோவேகம் இருக்கு இல்லையா, வாச்சா வேகம் மனோவேகம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மனசு வேகத்தை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த மனசை நினைச்சா உடனே செய்யணும். அது பலவந்தப்படுத்துறது என்ன பண்ண முடியும்? பலவந்தப்படுத்தும் போது உங்களால் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா அந்த மனசு நீ அப்படி பழகிட்ட. எப்படி பழகிட்ட? சின்ன வயசுலேருந்து அந்த மனசு ஆசைப்படுதுன்னா உடனே அதை நிறைவேற்றணும். அந்த மனசுடைய ஆசைகள் நிறைவேற்றி பழகப்பட்டதுனால அது வலுத்து போச்சு. அந்த மனசானது வலுத்து போனதால இப்போ நீ அதுக்கு செய்யலைன்னா அது உன்னை போட்டு புரட்டி எடுக்கும். பிடிவாதம் பண்ணும், ஒரு குழந்தை பிடிவாதம் பண்ற மாதிரி. அது முதல்ல போய் அடி, முதல்ல அந்த ஆசையை நிறைவேற்றிக்கோ, போ செயல்படு, அதை விட்டா போயிடும், அவ்வளோதான், அது முதல்ல அதை பிடி என்ற மனசு சொல்லும். மனசுக்குள்ள அப்படியே ப்ரெஷர் கொடுக்கும், நம்மளை பிரயுக்தம் பலவந்தப்படுத்தும். எதனால் பலவந்தப்படுத்துது? நீதான் காரணம். அந்த மனசுக்கு அவ்வளோ பலத்தை கொடுத்ததே நீதான். அந்த மனசுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணி என்னன்னா அது கேட்டதெல்லாம் நீ கரெக்டாக கொடுத்துன்னு இருந்த. அதனால ஒரு நாள் கேட்டது கொடுக்கலன்னா அது செம்ம பயங்கரமா உன்னை போட்டு வாட்டி எடுக்கும். இதை செய். இப்போ மதுபானம் பண்றான்னா மதுபானம் பண்ணிட்டே இருந்தா அவனுக்கு கரெக்டா இருக்கும். சரி, மதுபானம் விடணும்னு நினைச்சா விட முடியாது. ஏன் விட முடியாதுன்னா அந்த மனசுக்கு என்னன்னா மதுபானம் சாப்பிட்டே ஆகணும், மறுநாள் போய் அந்த கடைக்கு நிற்கிறான். அந்த மதுபானம் அடிமையாகி கடைசியில் அவன் அழிகிறான், அவன் செத்து போயிடுறான். அது வேற விஷயம். அந்த மதுபானம் சாப்பிட்டு குடல் அழுகி செத்து போறான். ஆனாலும் அந்த மதுபானத்தை ஏன் விட முடியல? தன் அழிவுக்கு காரணமா இருக்கு. ஆனா இந்த மனசை அடக்க முடியாததால் தான் காரணமா இருக்கு. இந்த மனசு சஞ்சலம் ஹிமன கிருஷ்ண பலவத்திரிடம், இது பயங்கரமான பலமுடையது. காற்றடைக்கிறதோடு பலமுடையதாக நம்ம மனசு தானே. ஏன் நம்ம சொன்ன பேச்சு கேட்காது. உன்னை ஆட்டி பாட்டிக்கிறது அதுதானே. நீ நான் உன் பேச்சு அது கேட்கறது, அது பேச நீ கேட்டுன்னு இவ்வளவு நாளா? அந்த மனசு சொல்ற பேச்சு கேட்டு தானே ஏமாந்த. அப்போ இந்த மனசு இவ்வளோ நம்மளை ஆட்டி படிக்கிற, அதாவது விராடராஜனை அவன் மச்சான் இருக்கான் கீசகன், அவன் தான் ராஜ்யத்தை ஆளுவான். விராட தேசத்து ராஜானுடைய மனைவியினுடைய தம்பி மச்சான். ஆனா இவன் ராஜா சும்மா ஒரு பொம்மை மாதிரி தான் விராட தேச ராஜா. அந்த கீசகன் தான் பயங்கரமா எல்லாத்தையும் ஆட்டி படைப்பான். அவன் மாமா எதுவும் தட்டி கேட்டாருன்னு வச்சுக்கோ, அவன் மாமாவே வாதம் பண்ணுவான். அந்த அளவுக்கு கீசகன்ற ஒரு அசுரன், ஒரு ராட்சசன். அவன் ஒரு அசுர குணம் படைத்தவன் கீசகன். அவன் என்ன வேணாலும் பண்ணுவான், எல்லா அட்டகாசம் பண்ணுவான், எல்லா அதர்மங்களும் பண்ணுவான், எந்த பெண்ணை வேணாலும் கைப்பிடிச்சு எடுப்பான். அவனை அந்த ராஜா தட்டி கேட்க முடியாது. கடைசியில் திரௌபதியும் போய் தனிமையில பலவந்தப்படுத்தினான். அப்ப பீமனால் வதம் செய்யப்பட்டதுனால விராடராஜன் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சார். ஏன்னா அவனை வதம் பண்ணக்கூடிய சக்தி அந்த விராடராஜனுக்கு இல்லை, கீசகனை வதம் பண்ணக்கூடிய சக்தி. ஏன்னா கீசகன் அப்படியேப்பட்ட பலாயிரக்கணக்கான யானை பலம் கொண்டவன். அவனை பீமனால் தான் வதம் பண்ண முடியும். அப்போ தன் ராஜ்யத்துக்கு உட்பட்டவன் தான், தான் மச்சான் தான் அந்த கீசகன். ஆனா அவனை ஒன்றும் பண்ண முடியல பத்தியா ராஜாவால, விராட தேச ராஜாவால. ஏன்? அது மாதிரிதான் நம்ம மனசு.
நம்ம உடம்புல தான் இருக்கு, நம்ம மனசு தான், நம்ம உடம்பு நம்ம மனசு தான். ஆனால் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த மனசு நம்மளை மீறி செயல்படும் போது அதுக்கு நம்ம அடக்க முடியல. நம்ம சொன்ன வச்சு மனசு கேட்கும்போது இது தப்புன்னு தெரியும், ஆனால் தப்பான விஷயத்த அது கேட்குது. ஆனால் அதை நிறைவேற்றத்துக்கு ஓடுறானா இல்லையா? எங்கேயாவது நகை தாலி அடமான வச்சாவது அந்த மதுபான குடியத்து ஓடுறானா இல்லையா ஒரு மனுஷன்? அப்போ தப்புன்னு தெரிஞ்சு அந்த தப்பு செய்கிறான்னா ஏன்? அது பழக்கப்பட்டுச்சு, அதை அவனால் விட முடியல, அந்த மனசை கண்ட்ரோல் பண்ண முடியல. மனசு ஜெயிக்காது காரணம். ஒருத்தன் திருடுறவன் கை அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனில் செம்மடி வாங்கினான். போலீஸ் ஸ்டேஷனில் திருட்டுனால அந்த பயத்தில் நம்மனா அப்புறமா வெளியே கொஞ்ச நாள் இருந்தான், சரியில்லை, அப்புறம் வெளியே வந்துட்டான். அந்த திருடுற கையினாவது உடனே பாயுது. இவ்வளோ அடி வாங்கினேடா, இவ்வளோ அவமானப்பட்ட அடிபட்ட ஜெயிலுக்கு போன, இவ்வளோ சித்திரவதைகள் அனுபவிச்ச. ஆனாலும் அடுத்த நிமிஷம் மனசு என்ன பண்ணா, தெரியாமல் செய்தா போலீஸுக்கு நம்ம திருடலாமே. அதாவது தந்திரங்களை சொல்லி கொடுக்குது மனசு. இப்படி நீ ஃபஸ்ட்டு வந்து தெரியாமல் மாட்டிக்கினேன், அது வந்து இனிமேட்டு அந்த தப்பு பண்ணாத, வேற மாதிரி திருடுனா நீ நிறைய பணம் சம்பாதிக்கலாம், நிறைய பணத்தை கொள்ளடிக்கலாம் அப்படின்னு மனசு சொல்லும். அப்போ என்ன வேணா அந்த திருடுற கை மறுபடியும் அந்த கை தாவும். எங்கேயாவது ஃபஸ்ட்டு எங்கன்னா பிக் பாக்கெட் அடிக்கலாமா, எங்கேயாவது கை வச்சிடலாமா, அது மாதிரி எங்கன்னா கல்யாண வீட்டில் போய் ஏதாவது எடுத்துடலாமா அப்படி இப்படின்னு தோணும். சீர்வரிசையில் போய் ஏதாவது கை வச்சிடலாம், அதை வச்சிடலாம், இதை வச்சு ஏதாவது எடுத்துடலாம் அப்படின்ட்டு கல்யாண வீட்டில் போய் ஏதாவது இது மாதிரிலாம் பேங்க் கொள்ளடிக்கலாம். அப்படி பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் மனசு ஈடுபடுது. ஏன்னா அந்த மனசை அடக்க முடியாததுனால. இவ்வளோ அடிபட்டதுக்கு காரணம் அந்த மனசு தான். அவன் திருட வச்சது அந்த மனசு தான். அதே மனசு தான் மறுபடியும் அவன் அடிப்படை வச்சது துன்பப்பட்டு அப்புறமா என்ன பண்ண, மறுபடியும் அதே மனசு தான் மறுபடியும் திருட வைக்கிறது ஒன்று. அப்போ அந்த திருடுற கை ஆனாலும் திருடாமல் இருக்க முடியல பத்தியா. அது மறுபடியும் அந்த மனசு சொன்ன வச்சே கேட்டுன்னு பெரிய குற்றவாளி ஆகிறான். இந்த தடவை ரிமாண்ட் பண்ணி அவனை ஃபுல்லாக ஜெயிலில் போட்டு சரியான தண்டனை, நீண்ட வருஷமாக 6 மாதம் கடுங்காவல் இல்லை 1 வருஷம் கடுங்காவல் போட்டு அவனை செம்ம அடி அடிக்கிறாங்க. அந்த திருடுற கையை அடின்னு அடிக்கிறாங்க. வீங்கி முகம்லாம் வீங்கி போயிருக்கு. அது மாதிரி அடி பின்னா கூட அவன் திருடுற புத்தி போல பத்தியா. ஏன்னா மனசு அடக்காதுதான் காரணம். அப்போ இப்போ எதிரி யாருங்க இருக்காங்கன்னா, நம்ம கூட்டு சகவாசம் சொல்கிறோம், சகவாசம் திருட்டு சகவாசம் தான் திருடுறான், மதுபான சகவாசம் தான் மதுபானம் பண்ணுறான், கரெக்டு. ஆனால் உன் மனசு என்ன, ஏன் மதுபானம் பண்ணுற நடுவில் கூட மதுபானம் பண்ணாமல் இருந்திருக்காங்களே. இப்போ காலேஜ் இனாகுரேஷன் ஃபங்க்ஷனு, நான் படித்த காலேஜில் இனாகுரேஷன் ஃபங்க்ஷனு எல்லாம் மதுபானம் சாப்பிட்றானுங்க. என்னை வந்து நானா மடக்கிட்டாங்க, இவன் தண்ணி அடிக்க மாட்டான், இவனை பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண, படிக்கட்டு கீழே வந்து 2 பேர் மடக்கிட்டாங்க. என்ன மேலேருந்து 2 பேர் வராங்க, வந்து என்னை மடக்கி என் வாயில் ஊற்றணும்னு பார்க்குறாங்க அந்த மதுபானத்தை. நான் சொன்னேன், என்னை வந்து நீ ஊற்றிடலாம், அப்புறமா அதோட உனக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு, இனிமேட்டு எங்களுக்கு பேசாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ கோச்சிக்கிட்டேன். அவங்க மலையாளிஸ் தான் பசங்க, ரொம்ப டீசெண்டான பசங்க. அவனுக்கு எல்லாமே மதுபானம் சாப்பிடுவானுங்க. இனாகுரேஷன் அன்றைக்கி லாஸ்ட்டு காலேஜ் இனாகுரேஷன் அன்றைக்கி லாஸ்ட் நாள் எல்லாம் எக்ஸாம்லாம் முடிஞ்சு ஜாலியாக அங்கே இதில் கச்சேரிலாம் வச்சாங்க காலேஜில். அந்த காலேஜில் கச்சேரிலாம் வச்சு நல்லா கொண்டாடினாங்க. அங்கே பார்த்தா மதுபானம் பாட்டிலாக வந்து இறங்கிச்சு. அந்த சேர்மன்லாம் இருக்கான் இல்லையா, அந்த சேர்மன் அவன்லாம் இருக்காங்க இல்லையா, அவன்லாம் வந்து ட்ரீட் வச்சானுங்க. எல்லாம் ட்ரீட் வச்சானுங்க. எல்லாமே பெரிய பணக்கார பசங்க நிறைய வந்திருந்தாங்க. அவன்லாம் வந்து பாக்ஸாக வந்து அந்த மதுபான பாட்டில் எடுத்து வந்து இறக்கிட்டு காலேஜில் எல்லாமே தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அது மாதிரி லாஸ்ட் நாள் இனாகுரேஷன் ஃபங்க்ஷன். அப்போது பசங்களாம் வந்து என்னை மடக்குனானுங்க. என்ன நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னால் கேட்க மாட்டானுங்க, பலவந்த பிடிச்சி என் வாயில் ஊற்ற பார்க்குறாங்க. நான் சொன்னேன், எந்த போல் பண்ணால் நெக்ஸ்ட்டு அப்போ உங்களை நான் பேச மாட்டேன், ஃப்ரெண்ட்ஷிப்பே கட்டுறேன் இனிமேட்டு அப்படின்ட்டு, பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டேன். அப்புறம் பார்த்தானுங்க, சரி வர அவன் வானா விட்றேன், அவன் ஒரு ஐயர் மாதிரி அவன் இதில் மதுபானம் சாப்பிடலாம் பிடிக்காது, அவன் வரான்னு சொல்லிட்டு பசங்க. அப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பிரேம்னு ஒரு பையன், அவனை சொன்ன விட்றான்னு சொல்லிட்டு என்னை கட்டி பிடிச்சிட்டான்ல 2-3 பேர் என்னை மதுபானம் ஊற்றுறதுக்கு. உடனே அந்த பிரேம்ன்ற பையன் விடுதலை பண்ணி என்னை விடுவிச்சிட்டு வர குபேந்திரன், நீ போ குபேந்திரா, உனக்கு பிடிக்கலாம் விட்டுரு பரவாயில்ல. நான் ஏதோ ஜாலியாக தான் நான் வந்து அப்படியே சும்மா
உன்னை ட்ரிங்க்ஸ் அடிக்க செய்யலான்னு பார்த்தோம். நீ வேணான்னு சொன்னால் பிடிவாதமாக வேணாம்னு சொன்னால் சரி விட்டுரு, இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பிரேம்ன்ற பையன் வந்து என்னை விடுவிச்சிட்டான். சரி அதெல்லாம் நம்ம அந்த பிரேம் பிரவீன் அம்மா பேர்லாம் ஞாபகம் இருக்குது, சுரேஷ்னு ஒரு பையன். இது போல் இந்த பசங்கள்லாம் வந்து என்னை பலவந்தமாக பிடிச்சி எனக்கு மதுபானம் ஊற்ற பார்த்தானுங்க. நான் சொன்ன கேட்கணும், சும்மா அவ்வளோ கோவம் வந்துச்சு, திட்டேன். அவன் சரி ரொம்ப கோச்சிக்கிறான்டா வர்றா அப்படின்னு சொல்லி பேரன்னு சொல்லிட்டு உடனே அந்த பிரேம்ன்ற பையன் என்னை விட்டான். நான் அவங்களுக்கு கட்டி பிடிச்சான்ல, அவங்களெல்லாம் பிடிச்சி தத்து விட்டு விலைக்கு விட்டான். அதுக்கப்புறம் சொன்னேன், நீங்கள் குடியிருந்தா உங்கள் இஷ்டம், அது நீங்கள் குடிக்கிறேன் உங்கள் சுதந்திரம், எனக்கு குடிக்க விருப்பம் இல்லைன்னா விட்டுடணும், என்னை போய் தொல்லை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டு நான் படம் அந்த இடத்த விட்டு வந்துட்டேன். சரி சரி கோச்சிக்காதரா எங்கன்னா சினிமாவுக்கு போகலாம் வாடா அப்படின்ட்டு. வேணா போகலாம் வாடா, வேணா வெளியில் போனால் நீங்கள் செம்மையாக தண்ணி வச்சுட்டுக்கிறீங்க, போலீஸ்காரன் பின்னிடுவான், அதனால் வேணா நீங்கள் போங்கடா கம்னு அப்படின்ட்டு நான் பாட்டுக்க வீட்டுக்கு போயிட்டேன். எனக்கு அங்கே இருக்கவே பிடிக்கல. அந்த நாற்றத்தில் எல்லாம் மதுபானம் சாப்பிட்டுக்கிறாங்க. காலேஜில் 3rd இயர் பிஏ படிச்சுன்னு அந்த இனாகுரேஷன் லாஸ்ட் நாளில் கச்சேரிலாம் வச்சாங்க. கச்சேரிலாம் வச்சும்போது ஒரே பயங்கர கலாட்டா பண்ணுறோம். காலேஜ்லாம் அதுவும் நாங்கள் படித்த டைம்லாம் ரொம்ப கலாட்டா அதிகம். இப்போல்லாம் கலாட்டா அவ்வளோ கிடையாது காலேஜில். இப்போ நான் பார்க்குறேன் அவ்வளோலாம் எல்லாம் டீசெண்டாக போயிடுது. ஆனால் முன்னெல்லாம் பார்த்தா பயங்கர கலாட்டா. ஒரு காலேஜ்லேருந்து இன்னொரு காலேஜில் போய் சண்டை போடுவாங்க. உடனே சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. ஸ்ட்ரைக் பண்ணி உடனே பஸ்ஸு போகக்கூடாது, அப்படி ரோட்டில் உட்காந்துருவாங்க. அந்த கூட்டத்தில் நானும் என்னையும் உட்கார சொல்லுவாங்க. எனக்கு பிடிக்காது இந்த ஸ்ட்ரைக் பண்ணுறது, இப்போ கலாட்டா பண்ணுறது. ஒரு காலேஜ்லேருந்து இன்னொரு காலேஜ் போய் பசங்களை போய் அடிக்கிறது, இது பண்ணுறது, கலாட்டா பண்ணுறது, இந்த மதுபானம் பண்ணுறது, காலேஜ்லேயே சிகரெட் பிடிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப மோஸ்ட் வெஸ்டர்ன் அண்டு பண்ணுங்க பசங்க. பிரின்சிபால் யாரையும் மதிக்க மாட்டாங்க. ஹெச்ஓடி ப்ரொஃபஸர் யாரையும் மதிக்க மாட்டாங்க. அவனுக்கு இஷ்டம்தான். அதில் 1-2 அதில் ஆனால் நல்லா படித்து பாஸ் பண்ணானுங்க. சில பேர் தான் ஃபெயில் ஆகிட்டானுங்க, நிறைய பேர் பாஸ் பண்ணாங்க. ஆனால் எப்படி பாஸ் பண்ணாங்கன்னு எனக்கே தெரில. அப்படியே பாஸ் பண்ணாங்க, அதெல்லாம் பிட் அடிப்பானுங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இது சொல்கிறேன் காலேஜ் டைம். அதில் போனால் என் மனசு அதில் போயிடும். எதுக்கு சொல்ல வரேன்னா, மனசு கண்ட்ரோலில் இருந்தால் எந்த சூழ்நிலையிலையும் நாம் மதுபானம் பண்ணாமல் இருக்கலாம். அப்போ காலேஜ் நேரம் எல்லாமே குடிக்கிறான், நான் மட்டும் குடிக்காமல் இருந்தான்னு அர்த்தம். எனக்கு பிடிக்காது, எனக்கு அது விருப்பம் இல்லை, அந்த நாத்தமே பிடிக்கல, உடனே விட்டுடணும். இல்லைன்னா நான் பாட்டுக்கு அப்புறம் நான் கோபிச்சுன்னு வெளியே வந்துட்டேன். அது மாதிரி ஒரு ஐயர் பசங்களாம் கூட குடிச்சானுங்க அங்கே காலேஜில். ஐயர் பசங்களாம் கூட இருக்காங்க. சுரேஷ்னு ஒருத்தன் சொன்னேன் இல்லையா, ஐயர் பையன். எல்லாம் பிராமின்ஸ்லாம் இருக்காங்க. மலையாள பிராமின்ஸ்லாம் இருந்தாங்க. அவங்களாம் குடிக்கிறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க. எனக்கு நான் பிராமின் இல்லை, ஆனால் எனக்கு பிடிக்கல, அந்த மதுபானம் பண்ணுறது பிடிக்கல. அதுதான் வெளியே வந்துட்டேன். ஆண்களும் தப்பிச்சின்னு வெளியே வந்தா போதும் சொல்லி வெளியே வந்துட்டேன். அதான் சொன்னேன், நாங்கள் சரி வா சினிமா போகலாம் வாடா, சினிமா காணும் என் கூட வாடா அப்படி இப்படின்னாங்க. எப்பா வெளியே போனால் போலீஸ்காரங்க அடிச்சுடுவாங்க, ஏன்னா நீங்கள் தண்ணி வச்சுட்டுக்கிறீங்க, வாடா சொன்னா கேளுன்னு சொல்லிட்டு நான் பாடுவேன். பக்கத்துலேயே இந்த தேட்டர்லாம் இருந்தது. சரி அதெல்லாம் வேணாம் எதுக்கு. அந்த காலேஜ் டைம்லாம் வந்து ஃபஸ்ட்டில் பக்கத்துலேயே மகாராணி தேட்டர் இருக்கும். தியாகராய காலேஜ் தான் படித்தேன். மகாராணி தேட்டர் இருக்கும், பாரத் தேட்டர் இருக்கும் பக்கத்துலேயே. அந்தாண்ட போனால் தமிழ்நாடு தேட்டர் இருக்கும். நிறைய தேட்டர் இருக்காங்க பக்கத்தில். எம்எம் தேட்டர் இருக்கும். அந்த ரூட்லேயே, அந்த தண்டையார்பேட்டை ரூட்லேயே நிறைய தேட்டர் இருக்கும். அப்படி அதெல்லாம் வந்து சினிமா ஃப்ரீயாக. நான் வந்து சினிமா பார்க்காதவங்க கிடையாது. காலேஜ் டைமில் நான் நிறைய சினிமா பார்த்துருக்கேன், இல்லைன்னு சொல்ல வரல. பாரத் தேட்டரில் போய் ஜென்டில்மேன் படம் பார்த்துருக்கேன், எல்லாமே பார்த்துருக்கேன். தமிழ்நாட்டு தேட்டரில் போய் பார்த்துருக்கேன், எல்லாமே பார்த்துருக்கேன் படம். அது காலேஜ் டைமில் என்ன பண்ணுமோ அதை பண்ணியிருக்கேன். ஜாலியாக படம்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் மதுபானம் சாப்பிட மாட்டேன், இதெல்லாம் பிடிக்காது. இந்த சிகரெட் பிடிக்குது, மதுபானம் இதெல்லாம் சுத்தமாக அவாய்ட் பண்ணேன். படம் பார்த்துருக்கேன் பசங்களோட போய், அவ்வளோதான் ஜாலியாக. அவள்தான் அப்படியே ஜாலியாக பீச்சுக்கு போயிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் ஜாலியாக சுற்றின்னு இருப்பேன். அதெல்லாம் பண்ணியிருக்கேன். டோக்கன் அப்போல்லாம் டோக்கன் கொடுத்துட்டா நீ எங்கே வேணா சுற்றலாம் பஸ்ஸில். அந்த டோக்கன் வந்து ஒரு புக்கு மாதிரி இருக்கும், அதை கொடுத்துட்டு அதை கீழ் கொடுத்துட்டா நீ எங்கே வேணா சுற்றலாம். அதை நான் டோக்கன் வாங்கிப்பேன், அவ்வளோதான். அது மாதிரி காலங்கள், அது காலேஜில் நம்ம சுதந்திரமாக ஆளுகிற காலம். அதனால் அங்கன்னா நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போயிடுவேன், பிரசிடென்சி காலேஜ் போயிடுவேன். நம்ம தியாகராய காலேஜ் தான், பச்சைபாஸ் காலேஜ், நந்தனா ஆர்ட்ஸு, எல்லா கந்தசாமி காலேஜ், எல்லா காலேஜும் போவோம். எல்லாத்து காலேஜிலும் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இங்கே வருவாங்க அவங்களாம், நாங்களும் அங்கே போவோம். போய் அப்படி ஜாலியாக பேசிட்டு வருவோம், ஜாலியாக இருந்துட்டு வரோம். அவ்வளோதான். படிக்க நேரத்தில் படிப்போம்,
சுத்த வேண்டிய நேரத்தில் சுற்றுவோம். அந்த காலேஜில் நம்மளுக்கு என்ன தெரியும், நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது. ஜாலியாக சுற்றிட்டு அப்புறம் ஈகா தேட்டரில் படம் பார்த்துட்டு, பச்சைவாஸ் காலேஜ் போய் பசங்கள்லாம் பார்த்துட்டு அப்படியே போய் ஈகா தேட்டரில் படம் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுவேன். அவ்வளோதான். அப்படிலாம் இந்த காலம்தான். ஆனால் நாங்களாம் என்ஜாய் பண்ண மாதிரி இனிமேல் எந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் அது போல் என்ஜாய் பண்ணிட முடியாது. நாங்கள் சுற்றலாம் வேறு மாதிரி ஜாலியாக எங்கே வேணாலும் போவோம் வருவோம். எங்கள் இஷ்டம்தான். ராஜா மாதிரி வாழ்ந்த வாழ்க்கை. பயங்கர கலாட்டா பண்ணுவாங்க. எல்லாம் கலாட்டா பண்ணுறதுலாம் என்னென்னா, எனக்கு அதர்மமாக கலாட்டா பண்ண பிடிக்காது. அதை தொட்டு வந்துடுவேன். ஜாலியாக இருக்கிறியா, ஜாலியாக இருந்தது ஜாலியாக இருந்துடும், அவ்வளோதான். அது மாதிரி இருந்துடும். அது காலேஜ் டைமில் ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி இருப்பானோ அப்படி இருந்திருக்கேன், அவ்வளோதான். அது மாதிரி மனசு அடக்காதது தான் காரணம். மனசு அடக்கலைன்னா எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடும். அப்போ அந்த மனசை அடக்கிறதுக்கு என்ன வழி? அதுதான் மகான்கள் காட்டிய வழி. நிறைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணு. ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். இதை மட்டும் ஒரு 2 மணி நேரம் செய்து பாருங்க. உங்க மனசு நீங்க சொன்ன பேச்சு கேட்கும். இது வானான்னா அது போகாது மனசு. ராமநாமத்துல அவ்வளோ பவர் இருக்கு. அப்ப எதுக்குதான் ராமநாமம் சொல்றது? அப்போ பாகவதம் படிச்சா பலனை எதிர்பார்க்குது. எதை பார்த்தாலும் அதில் ருச்சி வர மாட்டேது, இது வர மாட்டேது. ஆனா நாம சொல்ல மட்டும் ருச்சி வந்துருமான்னா, ருசி வரலனால ஏன்னா நாக்கு இப்போ மனசு நம்ம வசமா இல்லை, ஆனா நாக்கு நம்ம வசமா இருக்கு இல்லையா? இப்போ நம்ம மனசுல ருச்சி இருந்தாதான் நான் படிப்பேன்னா அது பாகவதம் படிக்கலாம். இல்லை பாகவதம் படிக்க வரல, எனக்கு விருப்பம் இல்லை, சரி ஓகே. நாம என்னன்னா எப்படின்னா, நாம ருச்சி இல்லைனாலும் நாம சொல்லலாம். ஏன்னா மனசும் வசம் இல்லை, மனசுல ருச்சி வரல, சரி ஓகே பரவாயில்ல. நாக்கும் வசம் இருக்கு இல்லையா? அந்த நாக்கும் வசத்தை வச்சு நீ ராமநாம சொல்லலாமே. அப்புறம் ருசி எப்போ வருதோ வரட்டும், அது வரைக்கும் ராமநாம சொல்லிட்டே இருக்கலாமே. புரியுதுங்களா? அப்படி ராமநாம சொல்ல 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 மனசு நம்ம சொல்ற பேச்சு கேட்கும். ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். ஸ்ரீ ராமநாம சங்கீதத்துக்கு ஜெய் அப்படின்ட்டு நாம சொல்லலாம், ராமநாம சொல்லலாம். ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். அப்படி ராமநாம சொல்ல 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 மனசு அடங்கிடும். அதுக்கு பிறகு மனசு தாவாது. அப்போ எதையும் தியாகம் பண்ணக்கூடிய மனப்பான்மை. கிம் துஸ்தஜஹ சாதுனா, அவர் சாதுக்களால் எதை திறக்க முடியாது. பெற்ற குழந்தைய திறந்துட்டார் இல்லையா வசுதேவர்? பச்சை குழந்தை, பிறந்த குழந்தை, யாராவது மனசு வருமா? அது எப்படி திறந்தார் வசுதேவர் அப்படின்னா, அந்த அளவுக்கு நிரபேட்சையா இருந்தாராம், அபேட்சை இல்லாத ஆசையற்றவராக இருந்தாராம். அந்த மனசை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி வசுதேவருக்கு இருந்தது. அதனால்தான் வாசுதேவனே மகனாக பிறந்தான் அவருக்கு. அப்போ அவங்களுக்கெல்லாம் பகவான் வசமாயிடுவான். எப்போ நீ உன் மனசை வசப்படுத்தினா நீ உலகமே உனக்கு வசமாகும். அதான் சொல்றேன், இறைவனே வசமாவான். மனசை ஜெயிக்காதவனுக்கு எதையுமே ஜெயிக்க முடியாது உலகத்துல. நம்மளுக்கு என்னன்னா, மனசானது ஆசைகளை உண்டு பண்ணும், கோபத்தை உண்டு பண்ணும், பரபரப்பை உண்டு பண்ணும். இப்ப காலையில வேலைக்கு கிளம்புறவங்க எவ்வளவு பரபரப்பா போறாங்க. அப்போ அந்த மனசு இயக்குது அவங்கள. அவங்க இயங்கலை, அந்த ஆத்மா இயங்கலை, மனசு இயக்குது அவங்கள. மனசை அந்த திருத விக்கிரமா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதாவது பரபரப்பை உண்டு பண்ணுது. அந்த மனசு பரபரப்பு உண்டு பண்ணது, அவசரத்தை, அந்த பரபரப்பை அது செயலில் ஈடுபடுத்துது, நம்மளை அவசரப்படுத்துது மனசு. அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாரும் மேலே டென்ஷன் ஆகிறான். சீக்கிரமா சாப்பாடு ஆச்சு, அது ஆச்சு, எவ்வளோ நேரம் சாப்பாடு கட்டி, இது பண்ண, நான் வேலைக்கு போனோம், அது பண்ண, இது பண்ண, அப்படி பரபரப்பாக வீட்டு விட்டு வெளியே கிளம்புறான். அப்புறமா அங்கே போய் டென்ஷன் ஆகிறான் ஆஃபீஸில், எல்லாம் வேற மாதிரி. ஏன்னா அந்த மனசுனுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும். அந்த மனசு திருப்தி பற்றத்துக்காக யார் வேணாலும் பகைச்சிப்பேன், யார் மேலே வேணால் கோவப்படுவேன். அந்த மனசு திருப்தி ஆகணும். அதனால் நான் எதை வேணாலும் ஆசைப்படுவேன். அந்த மனசு சொல்கிற பேச்சு கேட்கறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்.
அந்த மனசு யாரு அப்படின்னா அதுதான் உன் எதிரி. உன்னை அடிபாதாளத்துல தள்ளக்கூடிய எதிரியே அந்த மனசு தான். அந்த மனசை நண்பனாக்கணும்னா நண்பனாக்க முடியாது. பகவானத்துல பக்தி பண்ணா அதுவே நண்பன் ஆயிடும். நல்லா புரிஞ்சுக்கணும். மனசை நண்பன் ஆக்கலாம்னா எப்படி நண்பன் ஆகும்? அப்போ அது ஆசைப்படுறதெல்லாம் நீ நிறைவேற்றினே இருந்தா அது நண்பனாதான் இருக்கும். அப்போ அது தப்பாலாம் ஆசைப்படும். அப்போ அதை ஆசையை நிறைவேற்றினே இருப்பியா? அப்போ நண்பனா செய்வோம். அப்படி கிடையாது. அதுவா நண்பனா நம்ம கையில உறவாடணும். அதுவே வசமாகணும். அப்படி நண்பன் ஆகுறதுனா என்னன்னா நம்ம சொன்ன பேச்சு மனசு கேட்கறது, அதான் நண்பன் ஆகுறது. மனசு சொல்ற பேச்சு நம்ம கேட்கறது எதிரியா இருக்குதுன்னு அர்த்தம். மனசு சொல்ற பேச்சு நம்ம கேட்கறோம்னா அது மனசு நம்மளுக்கு எதிரியா செயல்படுதுன்னு அர்த்தம். இப்ப மனைவி சொல்ற பேச்சு கணவன் கேட்கறான்னா அப்போ மனைவிக்கு அடிமையா அவ அதர்மம் செய்ய சொன்னாலும் செய்வான். புரியுதா? மனைவிக்கு. ஆனா கணவன் கண்ட்ரோல்ல மனைவி இருக்காருன்னா இவன் சரியா குடும்பம் நடத்துவான். அந்த மனைவியை காப்பாத்துறதுக்காக என்ன செய்யணுமோ செய்யறான். ஏன்னா இவள் நம்ம நம்பி இருக்கிறா அப்படின்னு செய்வான் இல்லையா? அதுதான் நண்பனா செயல்படுறது. மனைவின்றது மனசுக்கு ரொம்ப வித்தியாசம் இல்லை. அது மனம் சொல்றது மனைவின்னு சொல்றோம். அது மாதிரி அது உதாரணத்துக்கு சொன்னேன். அப்ப மனசு பேச்சு நீ கேட்கறன்னா மனசு உனக்கு எதிரியா செயல்படுதுன்னு அர்த்தம். உன் இஷ்டப்படி மனசு செயல்படுதுன்னு சொன்னா மனசு உனக்கு நண்பனாயிடுச்சுன்னு அர்த்தம். அது எதனாலன்னா பக்தியில் தான் அந்த மனசை நம்ம வசப்படுத்த முடியும். வேற எதனாலையும் முடியாது. அப்போ பகவானுடைய பெருமைகளை நாம தெரிஞ்சுக்க பகவானுடைய புகழை பாட கிருஷ்ணனை பத்தி, இப்ப கிருஷ்ணன்னா எப்படிப்பட்டவன்? பரிபூர்ணமான ஆனந்தமானவன், அவன் பூர்ணமான செல்வம் உடையவன். அப்போ கிருஷ்ணனை நம்ம வழிபடும் போது நம்ம எப்படின்னா பூர்ணமான செல்வத்துல நாம இருக்கிறோம், பெரிய பணக்காரனா இருக்கிறோம் அப்படின்னு நம்மளுக்கு தோன்ற வேண்டும். அது பக்தியில் தான் தோன்றும். அப்போ இந்த அல்பமான பணத்துக்காக பின்னாடி நான் ஓட மாட்டேன். நான் ஏன்னா பூர்ணமான செல்வமுடைய பகவானையே நான் ஆசிரிச்சிருக்கிறேன், கிருஷ்ண பக்தி பண்றேன். அதே சமயத்துல பலமுள்ள விஷயத்த நான் ஆள் பலத்தையோ பண பலத்தையோ நான் நம்ப மாட்டேன். ஏன்னா எல்லாத்த விட முழுமையான பலம் பொருந்திய கிருஷ்ணனை நான் ஆசிரிச்சிருக்கிறேன். அவனே எனக்கு பலமாக இருப்பான், பகவான் பின்பலமாக இருப்பான். அப்போ நான் அறிவுனா இந்த உலக விஷயமான கல்வியை தேடி ஓட மாட்டேன். மற்றதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும். இந்த அரசியலை பத்தி, அதை பத்தி, இதை பத்தி, லோக விஷயமான நாலேஜ், இந்த ஜெனரல் நாலேஜ் சொல்றேன் இல்லையா, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ண மாட்டேன். ஏன்னா கிருஷ்ணனை தெரிஞ்சுக்கிறது தான் பரிபூர்ணமான அறிவு. ஏன்னா அவன் முழுமையான அறிவு வடிவமானவன். எல்லாமே சமக்கிரமா இருக்குது, பூர்ணமா இருக்குது. ஐஸ்வர்யஸ்ட சமக்கிரஸ்ட அப்படின்னு சொல்றேன் இல்லையா. அதே மாதிரி துறவு, வைராக்கியம் அப்படின்னா பகவான்களை போய் நம்ம வைராக்கியத்தை, முழுமையான வைராக்கியத்தை, ஆசையற்ற தன்மையை பெற்றுக்கொள்ளலாம். நீயா ஆசைகளை விடணும்னு நினைச்சேன்னா உன்னை போட்டு வாட்டி எடுக்கும். அந்த ஆசைகளை விட முடியாது. ஆனா முழு வைராக்கிய சீலனா இருக்கக்கூடிய பகவானை ஆசிச்சதுதான் பகவானத்துல பக்தி பண்ணும்போது அது முழுமையான வைராக்கியத்தில் இருப்பேன். எந்த விஷயமும் உனக்கு பெருசா தோணாது. பகவான் பெருசா தோணிட்ட பிறகு அப்போ ஆசையை தன்னாலே விட்டுடுவேன். அதே சமயத்துல அழகுனா உலக விஷயமான ஒரு பெண் ஆசையில மயங்க மாட்டேன். பெண்ணு அழகா இருக்கா, இவ அழகா இருக்கா, எது வரைக்கும் அதெல்லாம் அழகா இருக்குன்னா திரிபுவன கமனமாகிய 3 லோகம் சொக்கி போகக்கூடிய அழகுடையவனாகிய கிருஷ்ணனுடைய அழகு முழுமையான அழகு. அதுல இருந்து சிதறின ஒரு திவலை தான் இந்த பெண்ணுடைய அழகு. ஆனால் பெண் அழகை பார்த்து மயங்குறான்னா அந்த பெண்ணிடத்துல உள்ள அழகு கிருஷ்ணனிடத்துல சிந்தின ஒரு திவலை, அதுதான் அது அழகா இருக்குது அந்த பெண். ஆனா கிருஷ்ணனே வந்தான்னா கிருஷ்ணன் எப்படிப்பட்ட அழகுனா கோடி மன்மத லாவண்யா, கோடி மன்மதனுக்கு சமமான அழகுடையவன் பகவான். அவ்வளவு அழகுடையவன், மன்மதனுக்கே அழகு கொடுத்தவன் அவன். அப்ப அப்படி முழுமையான அழகு உள்ள இடத்த நம்ம ஆசிச்சிட்டோம்னா மற்ற அழகுல மயங்க மாட்டான் இல்லையா. இது மாதிரி இந்த 6 விஷயங்கள், அறிவு, முழுமையான அறிவு, முழுமையான அழகு, முழுமையான செல்வம், முழுமையான பலம், முழுமையான துறவு மனப்பான்மை, முழுமையான வேற என்னது 6வது ஒன்று இருக்கு, ஐஸ்வர்யம், செல்வம் இல்லை, முழுமையான அறிவு, முழுமையான பலம், முழுமையான ஐஸ்வர்யம், முழுமையான அழகு,
முழுமையான துறவு, முழுமையான அந்த ஞானம் இல்லையா, அதான் அறிவுன்னு சொல்லிட்டோம். அப்புறம் வேற ஏதோ ஒன்று முழுமையான, டக்குன்னு மறந்தது எல்லாமே. இந்த முழுமையா இந்த 6 ஐஸ்வர்யங்களும் பரிபூர்ணமாக கொண்டவன் தான் பகவான் அப்படின்னு கிருஷ்ணனை பத்தி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பக்தி பண்ணும்போது நம்ம என்னன்னா அந்த கிருஷ்ணனை விடவே மாட்டோம். அப்போ கிருஷ்ண பக்தி பண்ணும்போது இந்த மனசு வந்து பொட்டிப்பா மாதிரி அடங்கிடும். அதுக்கு தான் நாமா சொல்லு நாமா சொல்லு. அது கிருஷ்ண வேற இல்லை, ராமர் வேற இல்லை. அந்த பகவான்ற சப்தத்துக்குரியவர் ராமர் அப்படின்னா அந்த 6 ஐஸ்வர்யங்களும் பரிபூர்ணமாக பொருந்தியவர். அவர்களுக்குள்ள இருக்கும் பொழுது நம்ம இதெல்லாம் முழுமையா நிறைவா இருக்கிறது. இல்லைப்பா எனக்கு இதெல்லாம் இப்போ நீ சொன்னா கூட எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை, எனக்கு வெளிப்புறமா பணத்தை தேடி போனாதான் பணமா. இந்த பகவான் முழுமையான செல்வம் உடையவன் சொன்னா எனக்கு இங்க வந்தா பகவானத்துல பக்தி பண்ணா எனக்கு செல்வம் வரலையே, பௌதிகமான செல்வம் வரலையே. ஆனா பௌதிகமான செல்வம் வராம இருக்கலாம், ஆன்மீகமான செல்வம் வந்து என்னன்னா நிம்மதி இருக்கும், ஒரு சாந்தி இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும். பகவானுடைய பாதுகாப்புல இருக்கக்கூடிய அந்த செல்வம், பகவானால் கொடுக்கப்படக்கூடிய செல்வம் ஒன்று இருக்கும். அந்த செல்வம் வந்து சந்தோஷத்தை கொடுக்கும். பௌதிகமா நீ செல்வத்தை தேடி வரணும்னா அது நிம்மதியை கெடுக்கும். பகவான்கள் இருக்கிற செல்வமானது அந்த பக்தி செல்வம், வைராக்கியம், ஞானம் போன்ற செல்வம் இருக்குது, அது நிம்மதியை கொடுக்கும். உலக விஷயமான பெண் அழகு வந்து என்னன்னா நம்ம நிம்மதியை கெடுக்கும். பகவானுடைய அழகான நிம்மதியை கொடுக்கும். எது வேணும் சொல்லு? ஏன்னா இது முழுமையான அழகு, பேரழகு உடையவன் பகவான். ஆனா பார்த்தா வரதராஜன் பேரழகு உடையவன், ஆனா பார்த்தா வரத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவன். இது நிம்மதியை கொடுக்கக்கூடியது இந்த அழகு. ஆனா உலகத்துல இருக்கிற அழகு வந்து நிம்மதியை கெடுக்கக்கூடியது. எது வேணும்? ஏன்னா அதெல்லாம் வந்து சமக்கிரமா இல்லை, அந்த அழகு நிலையற்றது. அதே மாதிரி அந்த ஐஸ்வர்யமும் நிலையற்றது, செல்வம் அது நிம்மதி கெடுக்கும் கண்டிப்பா. அது கொஞ்ச நாள் உதவும், அப்புறமா போயிடும். அதுக்கு பயந்து அந்த பணத்தை கட்டி காக்கணும். அப்படியே கோடியா பணம் வந்தால் உறவினர்களாலேயோ இல்லை மற்றவர்களாலேயோ இல்லை நம்ம பெற்ற பிள்ளைகளாலேயோ நினைச்சு பயப்படணும். அது எப்படி அவங்க அபகரிச்சிடுவாங்களோன்ட்டு பயப்படணும். அவங்களுக்கு கொடுக்காம நம்ம எப்படி அனுபவிக்கிறது? முடியாது. அப்போ சுதந்திரம் இல்லாமல் அந்த செல்வத்தை நீ அனுபவிக்கிறன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணி, அதுவும் அவங்க மனசு புண்படாம, அப்போ பல ஏச்சு பேச்சுக்கள்லாம் வாங்கின்னு நீ அதை அனுபவிக்கிறன்னா அது ரொம்ப கஷ்டம். ஆனா பகவானுக்கு செல்வம் முழுமையான செல்வம், ஆனா நீ சுதந்திரமா அனுபவிக்கலாம். அப்ப சந்தோஷம் எங்க இருக்கு? மனசுல தான் இருக்கு. அந்த மனசு எங்க பொட்டி பாம்பா அடங்கி நம்மளுக்கு பூர்ண சந்தோஷத்தை கொடுக்குதுன்னா கிருஷ்ண பக்தியில் தான். இது புரிஞ்சுக்கணும். அப்போ பலம்னா பகவானுடைய பலம். நம்ம பலத்தை நம்பிலாம் நம்ம பிரயோஜனம் இல்லை. நம்ம உடம்பு டக்குன்னு கை கால் முடியாம போயிடுது, நோய் வந்துடுது. இந்த பலத்தை நம்பி ஒரு நாள் பார்த்தா வேலைக்கு போகும்போது ஒரு நாள் பார்த்தா வேலைக்கு போக முடியல. இன்னைக்கு சம்பளம்லாம் 2 மாசமா நான் வேலைக்கு போல, சம்பளம்லாம் கட் ஆயிடுச்சு. அப்போ உன் பலத்தை நம்பி என்ன பிரயோஜனம்? அந்த பலத்தை நம்ப முடியலையே. ஆனா பகவானுடைய பலத்தை நம்பினோடனே சம்சார சாகரத்தையே தாண்டிட்டார் ஆஞ்சநேய சுவாமி. ஜெயத்தி அதிபோல ஒரு ராமகன், ராமனுடைய பலத்தை நம்பி. அது முழுமையான பலம் இல்லையா? நம்ம பலம்லாம் தற்காலிகமான பலம். ஒரு நாள் நல்லா இருப்போம், ஒரு நாள் நல்லா இருக்க மாட்டேன். அப்ப எந்த பலத்தை நம்புறது? அப்போ பகவான்கள் இருக்கிற முழுமையான பலத்தை தான் நம்பணும் இல்லையா? பகவான் பாதுகாக்கப்படும் போது அந்த செல்வம் பகவானால் கொஞ்சம் கொடுக்கப்பட, கொஞ்சமா இருந்தாலும் சமயத்துக்கு நம்ம கொடுத்து ஆபத்து காப்பாற்றலாம் இல்லையா? அந்த செல்வம் நிரந்தரமானது. ஆனா நாமளா தேடுகிற செல்வமானது நிரந்தரமற்றது. அதுக்கு 1008 செலவு இருக்குது, அதுக்கு 1008 பிக்கல் படுங்களும் இருக்குது குடும்பத்துல அந்த செல்வத்துக்கு. அதனால அது நிரந்தரம் கிடையாது. இப்படி நம்ம ஒண்ணா பகவானை பத்தி நம்ம நினைச்சு பகவானுடைய பெருமைகளை தெரிஞ்சுக்கிட்டு பகவத் பக்தி பண்ணும் பொழுது நாம நிரந்தரமாக பகவத் பக்தியில நீடிச்சிருப்போம். ஆனா நம்ம மனசு சொல்ற பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம மனம் பகவத் பக்தி விட்டு விலக சொன்னா விலகிடுவோம், பணம் சம்பாதிக்க ஓட சொன்னா ஓடுவோம். அதே சமயத்துல மற்ற அலைச்சலை தேடி சொன்னா அலைச்சலை தேடிப்போம். தேவையில்லாத விவகாரங்கள் ஈடுபட சொன்னா டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்காக தேவையில்லாத பேச்சுக்கள், தேவையில்லாத வம்பு தும்புகள், தேவையில்லாத உறவினர்கள், தேவையில்லாத அவருடைய சகவாசம், தேவையில்லாத டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்காக பொழுதுபோக்கு சாதனங்கள், இவைகள்லாம் ஈடுபாடு மனசு சொல்லிச்சுன்னா அதெல்லாம் கேட்போம். அப்போ நாம் யார், நம்ம யாரா இருக்கிறோம் அப்படின்னா மிருகமாக இருக்கிறோம். மிருகங்கள் அப்படிதான் வந்து காலத்தை விரயம் பண்ணி அது ஆத்ம லாபத்தை தேடிக்காது. அது மாதிரிலாம் நம்மளும் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பசு சமம் அப்படின்றார்.
புவி பார ரூபம், பூமிக்கு பாரம் அவர்கள் எல்லாம் அப்படின்னு சொல்றார் பாகவத்துல. அப்ப என்ன பண்றது அப்படின்னா, பகவான் இடத்துல முழுமையாக மாம் ஏகம் சரணம் பிரச்ச, அந்த கிருஷ்ணனை சரணம் அடைஞ்சு அவனுடைய நாமத்தை ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணான்னு சொல்லுங்க, இல்லை ராம ராமான்னு சொல்லுங்க, எல்லாம் ஒண்ணுதான். ராம 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 ராமான்னு சொல்ல 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 அவனுடைய கருணை பரிபூர்ணமா கிடைக்கும். அவனுடைய பலத்தினால்தான் இந்த மனசை ஜெயிக்க முடியும். பகவத் பலம் இல்லாம நம்மளால, பகவான் அதான் சொல்ற மாயாம் வேதம் தரந்திதே, இந்த மனசு தானே மாயை. அந்த மாயை கடக்கிறதுக்கு நீ போராடி போராடி உன் சாமர்த்தியத்தினால முடியல இல்லை, பகவான்களை வந்து அண்டிட்டு பகவத் பலத்தினால இப்ப பகவான்களை சாஞ்சிக்கும். பகவானை பூர்ணமா சரணாகதி அடைஞ்சிட்டு அவன் குளிர்ச்சியான நிழல்ல, அவன் பக்தியில, அவனுடைய பூர்ண ஐஸ்வர்யத்துல, அவனுடைய பூர்ண அழகுல, அவனுடைய பூர்ண பலத்துல நீ ரமிச்சுன்னு சொன்னா, அவனுடைய லீலைகளை ஸ்மரிச்சுன்னு சொன்னா இதெல்லாம் காணாம போயிடும். இந்த மனசுல உள்ள விகாரங்கள், இந்த மனசுடைய வேகங்கள் எல்லாம் குறைஞ்சு போயிடும். அதனால இந்த காமக்ரோத வேகங்கள்லாம் அடிபட்டு போயிடும். பொறாமை, துவேஷம், அவசரம், பணத்தாசை, இது மாதிரி வேகங்கள்லாம், இதெல்லாம் வேகமாக தான் நம்ம செயல்படுத்த மனசுல, அந்த வேகங்கள்லாம் அற்று போயிடும். அதான் கதஸ்பிருகா, ஆசையற்றவரா ஆனார். அந்த மனசு ஜெயிச்சிட்டாருன்னு அர்த்தம் நாரதர். அப்படிதான் உலகத்துல நாம சங்கீர்த்தனத்தினால ஜெயிக்க முடிஞ்சது, தப்பிச்சார். இதான் நம்ம பாகவத தர்மம் காட்டக்கூடிய வழி. ஆனா நிசப்தமாக நாம இருக்கணும்னா ஆழ்கடல் மாதிரி இருக்கணும். வெளிப்புறமா அலைகள் கொந்தளிக்கிட்டோம். வெளிப்புறமா சமுத்திரம் பார்த்தா அலைகள் கொந்தளிக்குது. ஆனா ஆழ்கடல் எப்படி இருக்கு? நிசப்தமா இருக்கணும். அது மாதிரி சமுத்திரம் போல இருக்கணுமா, காம்பீரியமா. வெளிப்புறமா மனசுல 1000 எண்ணங்கள் கொண்டு வரட்டும். ஆனா நாம அந்த எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுக்கலன்னா அது எங்க போவோம்? அது வேஸ்டா போயிடும். இப்போ ஒருத்தன் பேசுறான், ஒருத்தன் பேச்சுக்கு நான் மரியாதை கொடுக்கலன்னா அவன் பேசி அவன் ஓஞ்சிடுவான். அவன் பேச்சு காதலே வாங்கல, நீ பாடு கண்டுக்காம போயிட்டேன்னா, ஏன்பா நான் பேசினே நீ பாடு போயினே இருக்க, அப்போ அவன் பேச்சுக்கு மரியாதை இல்லைன்னு அர்த்தமாயிடுச்சு. அப்போ அவன் பேசுறது அர்த்தமா போயிடுச்சு, முக்கியத்துவம் இல்லை. அது மாதிரி இந்த மனசுல கொண்டு வரக்கூடிய ஆசைகள், சங்கல்பங்கள், இவைகளுக்கெல்லாம் நம்ம சாட்சி மாத்திரமா இருந்துன்னு நம்ம பாடு கிருஷ்ண தியானத்துல கிருஷ்ணா இதெல்லாம் என்னென்னமோ சொல்லுது. இந்த மனசு பல கெட்ட விஷயங்கள்லாம் சொல்லுது. இதை செய், அதை செய், அதை செய்துட்டு அதை செய், உனக்கு இதெல்லாம் பொறுப்புகள் இருக்குது, இந்த பொறுப்புகள் இருக்குது, உனக்கு இந்த கடமைகள் இருக்குது, அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லி என்னென்னமோ சொல்லி என் மனசை என்னை நிர்பந்தப்பத்த பார்க்குது இந்த மனசு. நான் என்ன பண்றது கிருஷ்ணான்னு? நீ என் பாதத்தில் அர்ப்பண, அது என் மண்மனாபவ மத் பக்தோ மத்தியாஜி, என்னையே தியானம் பண்ண, அந்த மனசை என்களை ஒப்படைச்சிட்டேன், நான் பார்த்துறேன், அதை போடும் போடுறேன். நான் செம்மடி அடிக்கிறேன் அந்த மனசை, அடிச்சு நான் என் வழி கொண்டு வரேன் அப்படின்னு நம்ம விடாமுயற்சியா நம்ம கிருஷ்ண பக்தியில கிருஷ்ண நாமத்தை சொல்லின்னு, ராமநாமத்தை சொல்லின்னு அப்படியே இருந்துட்டோம்னா அந்த மனசு பொட்டி வாங்க மாதிரி அடிக்கணும். தொடர்ந்து ராம 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 ராமான்னு சொல்லும் போது அந்த மனசு ஒரு நாள் நம்ம அது சங்கல்பமற்றதா மாறிடும். அதனுடைய விஷத்தை பாய்ச்சாது. அது பல்லுப்படணும் பாங்க மாதிரி நக்கிந்தாரணும். அது விஷத்தை பாய்ச்ச முடியாது. மனசு தானே கோம குலத்தவங்களை உண்டு பண்ணிட்டு, இவன் துவேஷி, இவன் மோசம் பண்றான், பணம் கொடுக்குறவன் கொடுக்காம ஏமாத்துறான், அது பண்றான் இது பண்றான், அதெல்லாம் நினைக்கிறதே அது மனசு. அது நினைக்கலன்னா அவன் துவேஷியும் இல்லை, அவன் ஏமாத்துக்காரனும் இல்லை. கச்சல் பார்த்தா ஒரு நாள் வந்து சரிப்பா இந்தாப்பா உன் காசு அப்படின்னு எடுத்து அவனே கொடுப்பான். அன்னைக்கு துவேஷம் நினைச்சியே, இன்னைக்கு எத்தனை நியாயம் எத்தனை கொடுத்துக்கிறானே, அப்ப இவன் நல்லவன் ஆயிட்டான்னா அப்ப மனசு பேசி கேட்டுருந்தா நான் என்ன நினைச்சிருப்பேன்? அவனை கெட்டவனு நினைச்சிருப்பேன். மனசு பேசி கேட்காதனால இப்ப பார்த்தா அவன் நல்லவனா அவனே எடுத்து வந்து கொடுக்குறான். எப்ப நீ தேடுதலை நிறுத்துறியோ உனக்கு எல்லாமே தேடி வரும். அது மாதிரி இந்த மனசை கண்ட்ரோல் பண்ணும்போது அது பாட்டுக்கு அடங்கிச்சுன்னா மனசை வசப்படுத்தினவன் பகவானையே வசப்படுத்த முடியும் அவனால. இந்த மனசை வசப்படுத்த முடியாதனால தன் கட்டின மனைவி கூட வசப்படுத்த முடியாது. தன் மனசை வசப்படுத்தாதவன் தன்னையே வசப்படுத்த முடியாதவன் உலகத்துல வேற எதை வசப்படுத்துவான் அவன் சொல்லுவாங்களாம். யாரும் அவன் பேச்சுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. அவனால எதையுமே சாதிக்க முடியாது. அந்த மனசை வசப்படுத்துறதுக்கு தான் சர்வ சித்தாந்த நிஷ்பன்னம் சம்சார பயனஸ். எல்லா சாஸ்திரங்களுடைய நோக்கமே மனசை கண்ட்ரோல் பண்றது தான்.
சத்தியம் பரம் தீமகி. முதல் ஸ்லோகமே ஏன் சொல்லியிருக்கு? நீ தியானிக்க வேண்டியது சத்தியமான வஸ்துவை, பொய்யான விஷயங்களை தியானம் பண்ணாத. பொய்யான விஷயம் உன்னை ஏமாத்திட்டோம். சத்தியமான விஷயத்த தியானம் பண்ணு. அதுதான் அதையே பரம் உயர்வாக தியானம் பண்ணு. அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தியானம் பண்ணு. அந்த உயர்ந்த விஷயத்த சத்தியமாகிய சத்தியமிருதம் சத்தியபரம் திரு சத்தியம்னு சொல்லக்கூடிய கிருஷ்ண பரமாத்மாவை உயர்வாக தியானிப்பாயாக. அவனத்தோட ரெண்டாவது வஸ்து சத்தியம் கிடையாது. வாஸ்தவம் அற்ற வஸ்து சிவதம். அதுதான் மங்களத்தை கொடுக்கக்கூடியது. அந்த கிருஷ்ணனே பூர்ணமா சரணாகதி அடைஞ்சிரு. உன் மனசை எந்த பக்கம் திருப்பினாலும், அதாவது ஒருத்தர் மல்யுத்தம் பண்றான். அந்த மல்யுத்தம் பண்றவன் புடியை சரியா பிடிச்சிட்டான். அவன் இப்படி போராட்டான் இப்படி போராட்டான். ஆனா அந்த புடியை விட மாட்டான். அந்த புடியை விடாம அப்புறமா கவுத்துட்டு அப்புறமா அந்த எதிராளியை தோக்கச்சிட்டான். மண்ணை கவ் வச்சிட்டான். அவன் அந்த மண்ணை கவ் வச்சிட்டானா எதனால? பிடிச்ச பிடி அது மாதிரி பிடி. அது மாதிரி இந்த மனசை என்னதான் நம்மளை போட்டு புரட்டி எடுத்தாலும் போல கிருஷ்ணனை உறுதியா பற்றி கொண்டாள். கஜேந்திரனை முதல்ல பிடிச்ச மாதிரி உறுதியா அவன் திருவடிகளை பற்றி கொண்டு, என்னதான் என் மனசு புரட்டி எடுக்கட்டும், என்ன பண்ணாலும் அது மனசு சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன். என் பகவானுடைய பக்தியில் தான் நான் தீவிரமா ஈடுபடுவேன். என் பகவான் சொன்ன பேச்சு தான் கேட்பேன். பகவான் கட்டளை மீறி நான் செயல்பட மாட்டேன். எனக்கு வர வேண்டியது இருந்தால் அது வரட்டமே, நான் ஏன் தேடி ஓடணும் அப்படின்னு பகவானை பூர்ண சரணகதி அடைஞ்சிட்டேன்னா, அப்போ ஒரு விஷயத்துல ஃபெயிலியர் ஆகலாம், 2 விஷயத்துல ஃபெயிலியர் ஆகலாம், 3வது 4வது விஷயம்லாம் உனக்கு சக்ஸஸாக நடக்கும். இவனோட இவ்வளோ பிடிவாதமா இருக்கிறான், இவ்வளோ பெரிய லாஸ் ஆயிடுச்சு, ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் லாஸ் ஆயிடுச்சு, அந்த பணம் வந்தா தேடி வரட்டும், நான் போய் சண்டை போட்டு கிடைக்கல, அப்போ தெரியாது அப்பாடு சரி. அப்போ இன்னொரு விஷயத்துல போனா அதுலயும் பழக்கம் பண்ணி லாஸ் ஆயிடுச்சுன்னா பகவான் பார்ப்போம். என்ன நம்மள சரணாகதி அடைஞ்சிருக்கிறான், ஆனா இவன் அந்த பணத்தை தேடி போக மாட்டான். அந்த பணம் எனக்கு வர வேண்டிய பணம் தான், ஆனா தானா வந்தா வரட்டும் இல்லாட்டி போட்டோம் அப்படின்னு இருக்கிறான் இவன். ஏன்னா பகவானால் கொடுக்கப்பட்டது தான் எனக்கு கிடைக்கும், நாமளா தேடி போய் சண்டை தான் வரும். அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்த காசு சொல்றேன். இப்போ எங்கேயாவது கடன் கொடுத்துருக்கேன், ஒரு 3000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க, அது போய் கேட்டால் சண்டை போடுறான் அப்படின்னா, அப்போ என்ன பண்ணுவான்? பகவானை சரணாகதி அனுப்பிச்சா நீ ஏன் கொடுத்தா கொடு, இல்லைன்னா நான் போய் கேட்க மாட்டேன் அப்படின்னு இருக்காங்க. சரி, அந்த பணம் போயிடுச்சு. அப்போ இன்னொரு விஷயத்துல அது மாதிரி அதே மாதிரி நீயே அதுலேயும் நீயே கொடுத்தா கொடு கிருஷ்ணா, இல்லை நானா போய் கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு கிருஷ்ணனே பூர்ணமா சரணாகதி அனுப்பிச்சிருக்கான். அப்போ அதுல நஷ்டமாயிட்டான், அதுவும் அவனுக்கு வர வேண்டியது வரல. அப்படின்னா இது பரீட்சை. இது நம்ம தோல்வின்னு நினைக்கக்கூடாது. கிருஷ்ணனை நம்பினேன், நான் கெட்டு போயிட்டேன், எனக்கு அந்த 3000 ரூபாய் பணம் வரல, பகவானா எனக்கு கொடுப்பான்னு பார்த்தா கொடுக்கல. அப்போ கிருஷ்ணனே அண்டி இருந்தா சோறு போட்டுருவானா? நம்ம கை வச்சாதான் கஞ்சி, நம்ம கஷ்டப்பட்டாதான் எல்லாம் கிடைக்கும், நம்ம எனக்கு எல்லாம் தேடி வரட்டும், பகவானா கொடுப்பான் அப்படின்னு நான் நம்பி இருந்தேன்னா அப்போ எனக்கு கிடைக்காது அப்படின்னு நம்ம மனசு நினைக்கும். அது தப்பு. 1த்துல ஃபெயிலியர் ஆக, 2த்துல ஃபெயிலியர் ஆக, 2 விஷயத்துல, 3வது விஷயத்துல ஃபெயிலியர் ஆக மாட்டேன். பகவான் பார்ப்போம். இவன்னா அதாவது நான் சொன்னேன் இல்லையா, ஒரு மல்யுத்தம் சண்டை போறவன் அந்த கிரிப்பை உறுதியா பற்றிக்கினான். அவன் உடம்பு சரியா பிடிச்சிட்டான். அவன் புரட்டுறான், அந்த எதிராளி நனவோ பண்றான், ஆனாலும் அந்த புடியை விட மாட்டான், அந்த புடியை தளர்த்த மாட்டான். புடியை தளர்த்தாம அவன் என்ன பண்ண, எப்படியாவது கெட்டி பிடிச்சி இது பண்ணி உருண்டு பரண்டு அவனை மண்ணை கவ வச்சிட்டோடனே அந்த மல்யுத்தத்துல அவன் ஜெயிச்சிட்டான். அந்த ரெஸ்லிங்ல அவன் ஜெயிச்சிட்டான் இல்லையா, அந்த மல்யுத்தத்துல. அப்படி நான் உறுதியா அப்படி கிருஷ்ணனை முழுசா சரணாகதி அடையிறதுன்னா, ஒரு விஷயம் 2 விஷயம் ஃபெயிலியர் ஆனோடனே மனசு அப்படியே தோணி, கிருஷ்ணனை நம்பினேன், ஏதோ வரும்னு நினைச்சேன், கிருஷ்ணன் தேடி கொண்டு வந்து கொடுப்பானா? நம்ம தேடி போனாதான் கிடைக்கும், கிருஷ்ணன் தேடி எடுத்து கொடுப்பானா? அதான் சும்மா போடா அப்படின்னு சொல்லிட்டு 1-2 விஷயத்துல ஃபெயிலியர் ஆனோடனே நம்ம பின் வாங்கிடுவோம். அதுதான் கூடாது. நீ ஒரு விஷயம் ஃபெயிலியர் ஆகலாம், 2 விஷயம் இல்லைனா 10 விஷயம் ஃபெயிலியர் ஆகட்டும், 11வது விஷயத்துல பாஸ் ஆகுங்க. அப்போ நீ எழுந்ததுக்கு டபுள் மடங்கா உனக்கு கிடைக்கும். இதெல்லாம் பக்தியினுடைய யுக்தி. இது நிறைய பேருக்கு தெரியாது. அப்போ பகவான் இடத்துல திருட விசுவாசம் நீ வச்சிருக்கிறியான்னு பகவான் பரீட்சை பண்ணுவான். ஆனா நீ 1த்துல ஃபெயிலியர் ஆன உடனே நீ பின் வாங்கிடுவ. இது பணம் வரும்னு நினைச்சேன், வரல, நம்ம போய் சண்டை போட்டாதான் வரும் பணம் அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் சண்டை போட்டாதான் வரும். அப்போ 2வது விஷயத்துலயும் ஒரு விஷயத்துல ஈடுபடுவேன். அதுல பார்த்தா சரி அதுவும் பகவானே கொடுப்பான் அப்படின்னு. என்ன பயம், பைத்தியக்காரனா இருக்கிறான், பகவானே எப்படி கொடுப்பான், தேடி எடுத்து பகவான் கொடுப்பான், நான் வீட்டுல முட்டாள்தனமா இருக்குது.
நீ நல்லா கண்ணுக்கு தெரியுது, நீ கொடுத்த காசு அது கேட்டா கொடுக்க போறான், அது எது பகவானே கொடுப்பான்னு நீ எதிர்பார்த்து இதெல்லாம் முட்டாள்தான் நல்லதுதான் அப்படின்னு சொல்ல தோணும். ஆனா அது பக்தி இல்லாதவங்களுக்கு. ஆனா பக்தர்களுக்கு இல்லை, என் பகவான் எனக்கு கொடுப்பான், நான் நம்புறேன், அந்த நம்பிக்கை தான் காரணம். அப்போ சபரி பாட்டி வந்து என்னன்னா ஒவ்வொரு நாளும் பழத்தை வச்சு காத்துனுக்கா. அவளுக்கு வந்து என்னன்னா சின்ன வயசுலயே மதங்க மகரிஷி ஆசிரமத்துக்கு வந்து கைங்கரியம் பண்ணி நின்றான். சின்ன வயசுலயே வந்துட்டா. ஒரு வேடு வச்சோ அந்த மாம்சங்களை சாப்பிட்டோன்னு அப்படியே இருந்தா. மதங்க மகரிஷி ஆசிரமத்தில் வந்து கோலம் போட்டு தண்ணி தெளிச்சு எல்லாம் பண்ணதுனால இவ கைங்கரியம் பிடிச்சி போய், நீ இந்த மடத்துலேயே சாப்பிடுமா, நீ கண்டதெல்லாம் சாப்பிடாத, உனக்கு என்ன வேணுமோ அந்த உணவெல்லாம் மடத்துலேயும் கொடுப்பாங்க, நீ இங்கே கைங்கரியம் மட்டும் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து ராமநாமத்தை உபதேசம் பண்ணார் மதங்க மகரிஷி. அப்போ ராமநாமத்தை ஜெபிச்சுன்னு குரு கைங்கரியத்தையே பெருசாக மதிச்சா பண்ணிச்சு நின்றால. அப்போ பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டார் அவர் பாட்டுக்கு, ராமர் வருவாரம்மா, நீ சொல்ற ராமநாமத்துக்குரிய பரம்பொருள் வரும் அப்படின்னு. அந்த குரு மேல விஸ்வாசம் குரு வாக்கியேஷு, அந்த குரு வாக்கியத்தில் திட விசுவாசம் இருந்தது அவளுக்கு. அதனால நான் ஒரு நாள் பார்க்கலாம், 2 நாள் பார்க்கலாம். இவ வயசாயிடுச்சு, 50 வருஷம் ஆயிடுச்சு. 50 வருஷமா இவ பாட்டுக்கு, இவ சின்ன வயசுலயே மதங்க மகரிஷி கைங்கரியம் பண்ணியிருந்தா அது பண்ணியிருந்தா அவர் பாட்டுக்கு சித்தி அடைஞ்சு போயிட்டாரு. ஆனா அவர் வரும்போது நான் உன்னை பார்க்க முடியாது, அவர் வரும்போது எனக்கு அந்த தர்ஷனம் கிடைக்காது, ஆனா உனக்கு அந்த தர்ஷனம் கிடைக்க போதுமா அப்படின்னு சொல்லிட்டு மதங்க மகரிஷி சொல்லிட்டு போயிட்டாரு. சொல்லிட்டு போயிட்டா 1 வருஷம் பார்க்கலாம், 2 வருஷம் பார்க்கலாம், 10 வருஷம் 20 வருஷமா பார்க்க முடியும். அந்த 10 வருஷம் 20 வருஷம் அந்த 50 வருஷம் வயசாகி போச்சு அவளுக்கு, கிழவி ஆயிட்டா. யார்? அந்த சபரி பாட்டி கிழவியா ஆகியும் கூட ஆனா மனசு தளர்த்திக்கல. அந்த உறுதியான விசுவாசத்தோட இத்தனை வருஷம் காத்திருந்த போது அப்புறமா தான் பகவான் ராமச்சந்திரன் லக்ஷ்மண சுவாமி வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. அப்பதான் உன் தர்மம்லாம் சரியா கடைப்பிடிக்க, தபஸ் சரியா பண்ணுங்க. ஏன்னா நஷ்டம் கிடையாது. இவ்வளவு நாள் ராமநாமம் சொல்லி பழத்தை வச்சு காத்திருந்து பகவானுக்கும் வச்சு காத்திருந்தா அவர் சாப்பிட்டதெல்லாம் பிரசாதம் ஆகி போச்சு. இப்போ அது வந்து பகவான் நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிட்றோம். இப்போ உண்மையிலேயே பகவான் வந்து சாப்பிட்றான் ஒரு நாள். அது மாதிரி நம்ம நைவேத்தியம் பண்றோம் வீட்டுலன்னா ஒரு நாள் உண்மையிலேயே வந்து பகவான் சாப்பிடுவோம் நம்ம கூட. பெரிய விஷயமே கிடையாது. ஆனா உன்னுடைய பக்தி திருடமா இருக்குதா, அதுக்குதான் பரீட்சை வரும். பிரகலாதனுக்கு வராத சோதனைக்கலாம் ஆனா பகவான் காப்பாத்தினானா இல்லையா? அது மாதிரி நம்ம ஒரு தடவை ஏமாந்து போகலாம், 2 தடவை ஏமாந்து போகலாம், திருப்பி அந்த பகவானே கொடுப்பான். பகவான் கொடுக்குறான். இப்போ மேல மேல ஏழ்மையா தான் வரும், கஷ்டப்படும். நீ வந்து ஒரு விஷயத்த 2 விஷயத்த பார்த்துட்டோன்னே அதான் ஒரு பானை சோறு ஒரு சோறு பார்த்தோன்னு எதை பயன்படுத்துவான்னா இந்த உதாரணத்தை பக்தி விஷயத்துல பயன்படுத்துவான். பகவான் நம்பினேன், என்னை கைவிட்டானே, 2 விஷயத்துல 3 விஷயத்துல நான் ஏமாந்துட்டேன் தெரியுமா, அப்படின்னா ஏமாந்து போ. 4வது விஷயத்துல ஏமாறு, 5வது விஷயத்துலயும் ஏமாறு. பகவான் ஏமாத்தல, உன்னை பரீட்சை பண்றான். ஆனா தொடர்ந்து நீ பகவானையே நம்ப ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்ன அந்த கிருஷ்ணனையே உறுதியா பற்றி கொண்டாள். நான் சொல்ல மல்யுத்த வீரன் பிடிச்சிருந்தான அந்த பிடியை தளர்த்தாம உறுதியா பற்றி கொண்டால் 1000 வருஷம் பிடிச்ச பிடி விடாம. ஏன்னா முதல்ல நான் நினைக்கிறது எனக்கு மோட்சம் வேணுமே, நான் கந்தர்வனா மாறணுமே, அந்த ஹூகுன்ற கந்தர்வனா நான் மாறணுமே, அந்த தேவர்களுடைய சாபம் எனக்கு மோட்சம் ஆகணும். அதனால நான் கஜேந்திர காலை பிடிச்சாதான் 1000 வருஷம் அடிக்குது, அந்த தும்பிக்கையில போட்டு அடிக்குது, தும்பிக்கையில போட்டு அந்த முதலே அடிக்குது, சரியான சண்டை போடுது, உணர் காலில் போட்டு மிதிக்குது. எவ்வளவு உதைகள் வாங்கினாலும் அந்த முதல்ல வந்து பிடிச்சபடியே விடலை. யாரு? கஜேந்திரன் காலை பிடிச்சா. ஏன்னா ஒரு பக்தனுக்கு அபச்சாரம் பண்ணுது, ஒரு பாகவத அபச்சாரம் பண்ணுது, ஒரு பாகவதம் காலை பிடிச்சாதான் எனக்கு விமோச்சனம்னு எழுதிக்குது. குறிப்பா தெய்வ சோதிதா, இறைவனால் தூண்டப்பட்டு இவன் காலை பிடிச்சாதான் உனக்கு விமோச்சனம்னு தெய்வம் சொல்லுது உள்ள. அப்படின்னும் போது அந்த உறுதியா பற்றி கொண்ட அந்த முதல்ல விடலை. அதுக்கு பிறகுதான் பகவானுடைய சக்கராயுதத்தினால அவன் முதல்ல வாயை பிளந்து அவனுக்கு விமோச்சனம், அவன் கந்தர்வனா மாறி சாப மோட்சனம் அடைந்து இப்ப நல்ல லோகத்துக்கு போறான். அப்போ ஒரு குருனுடைய வாக்கியத்தை திருட விசுவாசம், இந்த தேவலருடைய வாக்கியத்தை திருட விசுவாசமா பற்றி கொண்டதுனால்தான் கஜேந்திரன் காலை உறுதியா பற்றி கொண்டான் அந்த முதல வடிவத்துல இருக்கிற ஹூகுன்ற கந்தர்வன். இதான் நம்ம சரித்திரத்துல பார்க்கணும். அப்போ 1000 வருஷமா சண்டை போடுவாங்க, 1000 வருஷமா கட்டியா பிடிச்சுன்னு இருப்பான். சரி, இனிமேட்டு நம்மளுக்கு விமோசனம் கிடைக்காது, அதுதான் கஜேந்திரன் காலை பிடிச்சும் கிடைக்கல அப்படின்னு விட்டுடலாம்ல. நோ, மகான்கள் வாக்கு சொன்னாங்கன்னா சத்தியமா இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை. அந்த தேவலருடைய சாபம் தான் அவர் சொன்ன வாக்கு பொய்ய போகாது. அதெல்லாம் உறுதியா பற்றி கொண்டால் அவனுக்கு விமோசனம் கிடைச்சது. கடைசி வரைக்கும் போய் பார்க்கணும். நம்ம வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மனசு இந்த கலியுகத்துல வந்து என்னன்னா ரொம்ப அல்ப மனசு நிறைய பேருக்கு. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தளர்ந்து போகுது மனசு. பக்தின்றவே அந்த திருட விசுவாசம் கிடையாது, நம்புறது கிடையாது.
ஒரு 2 விஷயம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா ஆத்மா பகவான் கை விட்டுட்டான், பகவான் மேலேயே குறை சொல்றது, பகவானையே திட்டுறது. அவர் போப்பா, நான் 2-3 தடவை நம்பி பார்த்தேன், அதெல்லாம் ஒன்றும் பழிக்கல, அதெல்லாம் பகவான் வந்து காப்பாற்ற மாட்டான். நான் அழுதுலாம் பிறந்துலாம் பார்த்தேன், அந்த பணம் கட்சி வரைக்கும் எனக்கு வரல. ஆமாம், என்னை பகவான் காப்பாற்றலை. ஒரு விஷயத்துல ஏமாந்தேன், அவள் தான் எல்லாத்துலேயும் ஆபத்து தான். ஒரு விஷயத்த பார்த்து நான் அந்த ஒரு விஷயத்துக்கு எவ்வளோ போராடினேன், எவ்வளோ பகவான்கள் கதறேன், அழுதேன். ஆனால் பகவான் கைவிட்டான், எனக்கு அது பழிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தளர்ந்துருவாங்க ஒரு விஷயத்துல. 2வது விஷயத்துல எங்க முயற்சி பண்ண போறாங்க, அவ்வளவுதான். ஆனா நான் விட மாட்டேன், என் பகவான் என்னை காப்பாற்றுவான், எனக்கு தேடி கொண்டு வந்து கொடுப்பான், அந்த நம்பிக்கை எனக்கு திருடமா இருக்கு. இந்த மனசு சொன்ன பேச்சு நான் கேட்க மாட்டேன். என் பகவானுடைய வார்த்தை சத்தியம், என் மகான்கள் சொன்ன வார்த்தை சத்தியம். வியாசர் சொல்லியிருக்கார், வால்மீகி சொல்லியிருக்கார், சுகாச்சாரியர் சொல்லியிருக்கார், எனக்கு உத்தவர் சொல்லியிருக்கார், அக்குரர் சொல்லி பகவான் வந்து கைவிட மாட்டான்னு சொல்லியிருக்காரு, பிரகலாதன் சொல்லியிருக்காரு, துருவன் சொல்லியிருக்காரு. அவருடைய வாழ்க்கையை நிதர்சனம், அவருடைய வாழ்க்கையே நமக்கு உதாரணமா இருக்கு. அப்படி நாம வந்து உறுதியா திருப்பி பயிற்சி பண்ணும்போது நீ 2வது விஷயத்துல நீ பாஸ் ஆயிடுவ. அந்த உறுதியான மனப்பான்மை, எந்த சிரமம் வந்தாலும் நான் பகவானை விட மாட்டேன் திருட விசுவாசத்தோட, அவனா எனக்கு கொடுத்தா கொடுக்கட்டும், இல்லை நான் பட்னியா கிடக்குறேன். அப்படிதான் வந்து மதுகர விருத்தி, அஜகர விருத்தின்னு 2 விருத்தி. மதுகர விருத்தின்னா சன்னியாசிகள் அந்த தேன் வண்டு ஒவ்வொரு பூக்குள்ள போய் தேனை சேகரிக்கும், அது மாதிரி ஒவ்வொரு வீட்டில் போய் பிச்சை எடுத்து சாப்பிட்றதுன்றது அது மதுகர விருத்தின்னு பேர். அஜகர விருத்தி அப்படின்னா அதுவா தேடி போவாது, மலைப்பாம்பு, ஏன்னா அதால நவர முடியாது மலைப்பாம்பால, வாடுக்கு தானா கிடைச்சா சாப்பிடும். ஒரு மான் அடிச்சுன்னா அந்த மானை சாப்பிட்டுட்டு 10 நாள் அப்படியே பட்டினியா கிடக்கும். அந்த மான் ஜீரணம் ஆகிறதுக்குள்ள அவனுக்கு வேற ஏதோ முயலோ கிடைக்கும், ஒரு நாள் முயல் கிடைக்கும், மான் கிடைக்கும், எது கிடைக்குதோ அதை சாப்பிட்டு நிம்மதியா இருக்கும். அது அஜகர விருத்தின்னு பேர், இறைவனால் கொடுக்கப்பட்டது. அது மாதிரி மகான்கள் சில பேர், இப்ப மதுசூதன சரஸ்வதி, மாதவேந்திரபுரி அந்த அஜகர விருத்தியை தான் மேற்கொண்டார். சன்னியாசத்துல 2 நிலை, அஜகர விருத்தி, மதுகர விருத்தி. ஒவ்வொரு வீட்டில் பிச்சை எடுத்து சாப்பிட்றது அது ஒரு விதம். இன்னொரு விதம் என்னன்னா தானா தேடி பகவானால எனக்கு, நான் பகவான் நம்பி இருக்கிறேன், அவன் எனக்கு உணவு படைப்பான், எனக்கு மரத்தை வச்சும் தண்ணி ஊற்றுவான், அவனால் கொடுக்கப்படுறது ஏதோ அது அல்பமோ ஏதோ அதை நான் சாப்பிட்டு திருப்தியா இருப்பேன் அப்படின்னு வாழறவங்க மாதவேந்திரபுரி. அப்படி வாழ்ந்தோடனே பகவான் கிருஷ்ணனே ஒரு நாள் பால் கொண்டு வந்து கொடுத்துருக்கான். உன் நம்பிக்கை தான். அது மாதிரி பக்தி பண்றவங்க இன்னைக்கு யாரு? இப்ப நாமதேவர் வந்து பால் கொடுத்தாரு பாண்டுரங்கனுக்கு அப்படின்னா பால் சாப்பிட்டாரு அப்படின்னா அந்த பால் சாப்பிடாம நான் சாப்பிட போறது இல்லை அப்படின்னா இதுதான் முட்டாள்தனமா இருக்குது. பகவான் சும்மா அப்படி காமிச்சிட்டு பகவான் பார்த்தாவே சாப்பிட்ட மாதிரி தான், பகவான் கண் பார்வை பார்த்தாலே சாப்பிட்ட மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எடுத்து சாப்பிடலாம்ல, அப்படிதான் செய்வாங்க எல்லாமே. ஆனா நாமதேவர் அப்படி நினைக்கல, பகவான் உண்மையிலேயே சாப்பிடுவான்னு நம்பினார். அன்னைக்கு பூரா அழுத்த அந்த நைட்ல பகவான் உண்மையிலேயே அந்த பால் சாப்பிட்ட பிறகுதான் அப்ப நாமதேவர் சாப்பிட்டார், திருப்தி அடைஞ்சார் இல்லையா? அது உன்னுடைய விசுவாசத்தை பொறுத்து இருக்கு. மகான்கள் சொன்னாங்களே பகவான் சாப்பிடுவான்னு, அதுல நம்பிக்கை. அவள் பகவான் காப்பாற்றுவான்ற நம்பிக்கை இருந்தால் அவளை நிச்சயமா யோகக்ஷேமம் பகாமியம், அப்படி அனன்ய சிந்தையோடு அவனை உறுதியா பற்றி கொண்டாள், யோகக்ஷேமம் பகாமியம். அப்போ மனசு அடங்கிடும். அப்போ அவன் நாமத்தை சொல்லிட்டு வாழ்க்கை நடத்துறவங்களுக்கு பகவான் படியாழ்ந்தான் இருக்கிறான். அவங்களுக்கு பகவான் எப்படியோ ஒன்று கொடுத்து அவங்கள வாழ்க்கையை நடத்தின்னு தான் இருக்கும். எனக்கு வேணும்னா கொடுக்க போறான், எனக்கு வராது, எனக்கு வேணான்னா அதை பகவான் கொடுக்காம இருக்க போறான். நான் போய் முயற்சி பண்ணி மட்டும் எனக்கு என்ன கிடைச்சிட்டு போகுது? நான் போய் முயற்சி பண்ணி மட்டும் நான் என்ன சாதிச்சேன்? நான் போராடி ஒவ்வொரு சௌக்கியத்தையும் நம்ம போராடி பெற வேண்டியதா இருக்குது. யோசிச்சு பாருங்க, நம்ம ஒவ்வொரு சௌக்கியத்தையும் நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு சௌக்கியத்தையும் பாருங்க, கடினமா மாசம் பூரா போராடி தான் ஒரு வேளை சாப்பாடுல கை வைக்க முடியுது இல்லையா? ஜான் வயிற்றுக்கு சாப்பிட முடியுது, மாசம் பூரா போராடி, மாசம் பூரா கஷ்டப்பட்டு. அது மாதிரி ஒவ்வொரு சௌக்கியத்தையும் ஒரு மனைவி சந்தோஷப்படுத்தணும்னா அவளை திருப்திப்படுத்தவே முடியாது. அவளை வந்து பலவிதமான பிடிவாதம், அது சண்டை போட்டு சச்சரவு பண்ணி அப்புறமா அவள் சமாதானமா படுத்துக்குள்ள போதும் ஆயிடும். அது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் பாருங்க, குழந்தைகளே சரி, எல்லாமே சரி, ஒவ்வொரு விஷயத்தையும் போராடி தான் நம்ம சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம். சுலபமா எதுவும் கிடைச்சிறது இல்லை. எதுவுமே பார்த்தா அந்த உலகத்துல பார்த்தா எதுவுமே சுலபமா கிடைக்கிறதில்லை, எல்லாமே போராடி தான் கிடைக்குது. நீ பகவான்களை சரணம் அடையல, பகவான்களை சரணம் அடைஞ்சிட்டா தேடி வந்து ஒண்ணு கிடைக்கும். எதெல்லாம் நீ தேடி போனியோ அதெல்லாம் உன்னை தேடி வந்து கிடைக்கும்.
அன்னைக்கு நீ சாந்தியா இருப்ப. ஆனால் உனக்கு தேவையான வசதிகளும் உனக்கு தேவையானது பொருத்தமும் வந்து சேரும். நீ ஆசைப்பட்ட அதுக்கு மேலே கூட பகவான் அதிகமாக கொடுப்பான், சிலர் கொடுத்த மாதிரி. இல்லை நான் கஷ்டப்பட்டு உழைச்சாதான் நான் அப்படி பகவானை புறக்கணிச்சிட்டு நான் வெளிப்புறமாக கபடங்களை ஆசைச்சு சம்பாதிச்சான்னா அதில் நிறைய பிக்கல் புடுங்கள் இருக்கும். பரவாயில்லையா அப்படின்னா அனுபவிச்சுக்கோ. பணமும் வரும், அதில் நிறைய பிக்கல் புடுங்களோடு வரும், நிறைய பிரச்சனைகளோடு வரும். ஆனால் பகவானால் கொடுக்க போகிறது சாந்தியாக இருக்கும். அது யாரும் பறிக்க முடியாது. சிலர் பகவானை நாடினார், பகவானையே நம்பினவர், பகவானுடைய நண்பர், பகவானுடைய குருகுல வாசம் பண்ணவர், பகவானையே கதியாக பற்றி கொண்டவர். அவ்வளோ பட்டினியும் பசிலையும் பகவான் படி அளப்பான், பகவான் படி அளப்பான் அப்படின்னு இருந்தார். 6 வயது சொம்பு கூட ரொம்பாது, ஏதான் பகவான் படி அளக்கிறதா அப்படின்னு தளர்ந்தில்லை, என் பகவான் படி அளப்பான், அந்த நம்பிக்கை. அப்போ இத்தனை நாள் நீ கஷ்டப்பட்டதுக்கு பல மடங்காக பகவான் ஐஸ்வர்யங்களை பகவான் அள்ளி வழங்கிட்டான் குசலருக்கு. அதான் சரித்திரங்களை நம்ம நிறைய பார்க்குறோம். இப்போ போல நிறைய சரித்திரம் சொல்லி போகலாம். துருவன் வந்து என்னன்னா, அவங்க அம்மா வந்து நம்பினா பகவான் காப்பாற்றுவான், பகவான் காப்பாற்றுவான், பகவான் காப்பாற்றுவான்னு. பிள்ளையும் பிறந்து போச்சு, அவளுக்கும் ஒரு பிள்ளை பிறந்து போச்சு சுதிச்சுக்கு. என் கணவனோட சேர்த்து வச்சு நான் வாழ்வேன் நம்பினிருந்தா. இல்லை, அவ இளைய மனைவி இடத்துல தான் அதிக பற்றுள்ளவனா இருக்கான் ஒருத்தான பார்த்தேன். அம்மா தான் ஒரு நாள் பார்த்தா புள்ள பிறந்து பெரியவனாய், அப்பா சரி அப்பாவாவது சேர்த்துப்பாரு, புள்ளையாவது என்னதான் சேர்த்துக்கல, மாம் இடஸ்பதி என்னை வேலைக்காரியாக கூட சேர்த்துக்கல, புள்ளையாவது சேர்த்துப்பாருன்னு பார்த்தா அப்போ புள்ளையும் பார்த்தா நிராகரிச்சு அந்நிய ஸ்திரீ கர்ப்ப சம்பதம் உன்னத்தை வைத்து பிறந்தோம் எங்கேயானா வர அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி அமைச்சிட்டா சித்திகாரி சுரிச்சு. உங்களோட வேலை உனக்கு போடா, உன்னத்து எவ வயத்துலேயே பிறந்துட்டு இங்கே வந்து என் பிள்ளைக்கு தான் இந்த சிம்மாசனம் அப்படின்னு சொல்லி சுரிச்சு துரத்தி அமைச்சிட்டா. அப்போ இப்போதான் அவர் என்ன பண்ணா, பகவான் நம்பி 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 பார்த்துட்டு கணவன் என்னைக்காவது ஒரு நாள் சேர்த்துப்பான், என்னைக்காவது ஒரு நாள் கணவன் சேர்த்துப்பான், நம்மளை மனைவியாக சேர்த்துப்பான், இல்லை ஒரு வேலைக்காரியாவது சேர்த்துப்பான் அப்படின்னு நினச்சி நம்ம எவ்வளோ தாஜா பண்ணி பார்த்தா, எவ்வளோ நம்பி பகவானை நம்பி இருந்தா. அப்படி பகவானை பூஜிச்சுட்டு இருந்தா யாரோ சுனிதி. கட்சியில் சரி புள்ளையாவது சரி புள்ளைய கொஞ்சம் அமுச்சு வச்சா புள்ள முகத்தை பார்த்து குழந்தை முகத்தை பார்த்தாவது அப்பாவுக்கு பாசம் வரும், சரி கொஞ்சம் இதுவாக இருக்கும்னு சொல்லி அவன் போனான். அவனையும் துரத்தி அனுப்புறான். அப்பா தட்டி கேட்காம இருக்கிறாரு. சுருச்சி அம்மா பார்த்தா இப்படி பண்ண. அப்போதான் தைரியத்தை விட்டாலாம், விசர்ஜ தைரியம். அந்த தைரியத்தை அப்போதான் இழந்தாலும். அப்போதான் பகவானத்துல உள்ள நம்பிக்கையை தளர்ந்து போச்சு அவளுக்கு. தளர்ந்துட்டா, ஆனால் பகவான் நம்புறான். நம்பின உடனே சொல்றான், அந்த பகவான் கைவிட மாட்டான் அப்படின்ற நம்பிக்கை அவளுக்கு இருக்கிறது இல்லை, அவ பிள்ளைக்கும் ஊட்டுறான் அந்த நம்பிக்கை. அம்மா அந்த சித்திக்காரி சொன்னா இல்லையா, அவ வயிற்றுல பிறக்கணும், அதுக்காக போய் நாராயண ஆராதனை பண்ணினேன், அதை பிடிச்சிக்கோ. அவ வயிற்றுல பிறக்கணும்னு கேட்காத, நாராயண ஆராதனை பண்ணேன். அத்தியாசனம் உத்தமோயதா, உத்தமம் மாதிரி நீ அப்பா மடிமல் யாருன்னு ஆசைப்பட்டா நாராயணனை போய் ஆராதனை பண்ண. அதோக்ஷஜ பாதபத்மம், அவன் திருடி அவனை சேவிச்சு. அந்த நம்பிக்கை எவ்வளோ திருடமா. ஆனால் தைரியத்தை இழந்துட்டா அப்புறமா வந்து மறுபடியும் கண்களை தொடச்சிண்டு மறுபடியும் என்ன பண்றா, அதே பகவானை தான் நம்பி புள்ளி அனுப்புறான். அந்த நம்பிக்கை ஒரு காட்டுல புலி சிங்கம் அடிச்சு சாப்பிட்றது புள்ளிய ஒரு சில. அப்போ எவ்வளோ நம்பிக்கையா இருக்கிறான். ஒரு நாள் நமக்கு நல்ல வாழ்வு வரும், என் கணவன் என்னை சேர்த்துப்பான் அப்படின்ற நம்பிக்கையில் தான் பகவானை வழிபட்டு இருந்தான். அப்போதான் உத்சுட்சிய தைரியம். தைரியத்தை இழந்துட்டாலாம். ஏன்னா நம்மளோட போகல, நம்ம அடுத்த தலைமுறையும் வந்து இது போல ஒதுக்குறாங்களே, நம்ம கணவனும் சேர்த்துக்க மாட்டானே, அப்போ நம்ம குழந்தைய நம்ம என்ன வளர்க்க போறோம், நம்ம குழந்தைக்கு என்னதான் கதி. தெய்வமும் கைவிட்டுச்சுன்னா நம்மளுக்கு என்னதான் வழி. கணவனும் கைவிட்டான், அப்பா பெத்த அப்பாவும் புள்ளிய கைவிட்டான். அப்படின்னா இந்த குழந்தைக்கு என்னதான் கதி. நான் எப்படியாவது போயும் போறேன், என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அடுத்த தலைமுறையாவது இந்த குழந்தையாவது நான் க்ஷேமா வாழ வச்சு பார்க்கணுமே. நான் ஒரு தாய்க்காரி இல்லையா, அந்த குழந்தை நல்லா வாழத்தை பார்க்கறதுன்னு ஆசைப்பட மாட்டேன்னா அப்படின்னு அந்த அம்மா அழுது சொல்றார், மா அமங்கலம் வச்சுதாக, பிறகு துக்கத்தை விளைவிப்பவர்கள் பலன் அனுபவிப்பாங்க, பிறகு அமங்கலம் மனசால நினைக்காத. நமக்கு சாரமானது என்ன, பகவானை நம்புறது. அந்த பகவான் நம்போ, அதோக்ஷஜ பாதபத் ஆராதனை பண்ண போ, அவன் தான் கதி உனக்கு அப்படின்னு அனுப்பிச்சிட்டா காட்டுல. எவ்வளவு நம்பிக்கை, எவ்வளவு விசுவாசம் பாருங்க, அந்த தாயினுடைய விசுவாசம். அதான் சொல்ற, ஜனன்யாபிஹிதா பந்தா சிவபந்தாக, ஜனன்யாபிஹிதா சிவபந்தா.
உங்க அம்மா சொன்னதுதான்ப்பா மங்களகரமான பாதைன்னு நாரதரே அங்க மெச்சி பேசுறாரு. ஏன்னா இவனுக்கு தரிசனம் கிடைக்குதோ இல்லையோ, இவங்க அம்மானுடைய விசுவாசம் இருக்கு, திட விசுவாசம், அந்த விசுவாசத்துக்காக பகவான் காப்பாத்தி ஆகணும் துருவனை. இதாங்க திருட விசுவாசம். அப்போ இவ்வளோ கவலைகள் நடந்து தன்னை ஒதுக்கி வச்சான், தான் புள்ளைய ஒதுக்கி வச்சான், இவ்வளோ நிலையிலையும் தன்னுடைய விசுவாசத்தை விடலை பத்தியா. ஆனா தைரியத்தை இழக்கிற மாதிரி ஆயிடுச்சு பத்தியா. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்துல காப்பாத்தல, 2 விஷயத்துல காப்பாத்தல, தொடர்ந்து ஒவ்வொரு விஷயத்துலயும் பகவான் நம்மளை காப்பாத்தல, நம்ம பரீட்சை பண்றான்னு சொன்னா யாருக்குமே தைரியம் இழந்துடும். அப்படியேப்பட்ட பகவான் வரல ராமர் வரலையே, என்னை காப்பாத்துக்கு ராமர் வரலையேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, தூக்கு மாடி போயிட்டா இல்லையா சீதையானவள். ஆனாலும் ராவனுக்கு இணங்கலையே, தூக்குமாட்டிக்கு போனாலும் செத்தாலும் சாவனை தவிர, ஆனா ராமனை தவிர அந்நிய புருஷனை மனசாலும் தீண்ட மாட்டேன். அப்போ உடலாளியா தீண்டுவேன், அதெல்லாம் ஆஞ்சநேயர் முதுகுல ஏறி வந்துடுவேன், வரமாட்டேன். அந்த திருட விசுவாசம் அந்த சீதைக்கு இருந்தது. அதனால்தான் பகவான் பாலம் கட்டி எவ்வளவு சிரமப்பட்டு அவ்வளோ ராட்சரெல்லாம் வதம் பண்ணி அவளை உலகத்துக்கே சிறந்த பதிவரதையா பிரகாசப்படுத்தி ஜம்முன்னு தன் பக்கத்துல வச்சுட்டான் அந்த சீதையை. எதுக்காகனா அந்த பக்திக்காக தான். தன் பக்கத்துல வச்சுட்டு பட்டாபிஷேகம் பண்ணினான் ராமன் சீதையை. ஏன்னா அவளுக்கு இருக்கிற பக்தி யாருக்கு வரும்? இந்த சீதை மாதிரி வருவாளா யாராவது? அந்த திருட விசுவாசம் யாருன்னா இருக்குமா? அந்நிய புருஷனை மனசாலும் தீண்ட மாட்டேன் அப்படின்னு இருக்கிறவன்னா அவ எப்படியாப்பட்டவன்னு யோசிச்சுப்பாரு. எப்படியாப்பட்ட பதிவரதியா இருப்பா இந்த சீதை. தூக்குமாடின்னு செத்தாலும் சாவேன், ஆனா சாகிறதுக்கு மனசு வரல. ஏன்னா என் கணவன் மேல நம்பிக்கை இல்லாம போயிடுச்சுன்னு அர்த்தமாயிடும் இல்லையா? அப்பன்னு யோசிக்கிறான். அப்பதான் அவள் அந்த மனசு தளர்ந்து போயிட்டான். அந்த மனசு இறைவனை நம்பி சில விஷயங்கள்லாம் ஃபெயிலர் ஆகும்போது, நம்ம இந்த இறைவனை நம்பி நம்ம ஃபெயிலர் ஆகும்போது மனசு தளர்ந்து போயிடும், போடா வெறுப்பாயிடும். இந்த இறைவனை நம்பி, இந்த கிருஷ்ணனை நம்பி என்ன பிரயோஜனம்? இந்த ராமன் நாமத்தை சொல்லி இந்த ராமன் நம்பி என்ன பிரயோஜனம்? அதான் கை கொடுலையே, அடப்போய அப்படின்னு தளர்ந்துடும். அப்பதான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளா ஏதாவது முயற்சி பண்ணுவோம், நம்மளை காப்பாத்திப்போம். அங்கதான் கடைசி வரைக்கும் அந்த உயிர் போற நிலை வரைக்கும் சீதை நம்பினா இல்லையா? தூக்குமாடிக்கு போற அளவுக்கு நம்பினா இல்லையா? அந்த அளவுக்கு நம்பணும். கடைசி வரைக்கும் போய் பார்த்துட்டா அதுக்கு பிறகு வெற்றி. உடனே ஆஞ்சநேயர் மூலமாக அவருக்கு ஆறுதல் செய்தி கிடைச்சது. உடனே எல்லாமே சக்சஸ் ஆயிடுச்சு. இனிமேல்ட்டு ராமர் வந்துருவார் அப்படின்ற தைரியம். மோதிரம் கொடுத்துட்டார். அந்த நாம அங்க இதை வந்துச்சு. உடனே மங்களம் ஏற்படுது பாருங்க. அவள் அந்த சீதையும் மீட்கப்பட்டு பட்டாபிஷேகம் பண்ணினா இல்லையா? அவளுக்கு வாழ்க்கையில விஷயமும் ஏற்படுதா இல்லையா? பகவான் சேர்த்துட்டாலும் ராவண ரக்ஷரெல்லாம் வதம் பட்டாங்களா இல்லையா? இதுதான் விஷயம். அந்த திருட விசுவாசத்துக்கு ஒரு பொழுதும் பலன் கொடுக்காம போகாது. அப்ப மனசை அடக்கணும்னா நம்ம கையில கிடையாது, பகவான் கையில. திருட விசுவாசத்தோட அவங்களை அர்ப்பணிச்சிட்டோம்னா எத்தனை தடவை ஃபெயிலியர் ஆனாலும் நீ உன் முயற்சியை விட மாட்டேன், தளர்த்திக்க மாட்டேன். விடாமுயற்சியோட முயற்சி பண்ணி. அப்ப துருவனும் 5 மாசத்துல பகவானை தரிசனம் பண்ணிட்டான். அது பிறகு சீக்கிரம் பட்டு வேலை நடக்கும். 5 வருஷமாக கவலைப்பட்ட அந்த குழந்தை, 5 வயசு பையன், அவ கல்யாணமாகி தனியா பிரிச்சு வச்சுட்டா. அப்போதுலேருந்து கவலைப்பட்டு சுனிதி. அதுக்கு பிறகு 5 மாசத்துல பகவானை தரிசனம் பண்ணிட்டாரு யாரு? துருவ சுவாமி. ஏன்னா இவருடைய திருட விசுவாசத்துக்கு கிடைச்ச பரிசு யாரு? ஜனன்யாபிகிதா சுனிதியினுடைய திருட விசுவாசத்துக்கு கிடைச்ச பரிசு. அப்போ பள்ளத்துணைக்கு வெள்ளம் ஓடியாத மாதிரி பகவான் அனுகூலம் ஆயிட்டானா அப்போ உங்களுக்கு எது கிடைக்காது? கிம் துராபாதனம். பகவான் உத்தாம சேதசம், அவனை சந்தோஷப்படுத்திட்டா உலகத்துல உனக்கு என்ன அகட விகடமான காரியம்லாம் சொல்லுவோம், ஈஸியா நந்துடும். உனக்கு எல்லாமே தேடி கிடைக்கும். பள்ளத்தை நோக்கி வெள்ளம் தேடி வர மாதிரி பகவானை மனசை வசப்படுத்தணும். மனசை பகவான்களை அர்ப்பணிக்கும் போது மனசு வசமாயிடும். அவன் நாமங்களை சொல்றதுனால அப்போ திருட விசுவாசம் உண்டாகும். விசுவாசம் உண்டாயிடுச்சுன்னா பகவானே உன்னை தேடி வரான்னு சொன்னா, பகவான் சந்தோஷம் அடைஞ்சிட்டா மற்ற விஷயங்கள் எல்லாம் நீ எதெல்லாம் தேடி ஓடனியோ அதெல்லாம் உன்னை தேடி வரும். அப்பாவை தேடி ஓடனா இல்லையா? இப்ப அப்பா தேடி வர்றார் பட்டத்து யானை மேல பல்லகுல அவனை ஊர்வலிட்டு போறதுக்கு மரியாதையா. அப்போ அது பிறகு சுருச்சி அம்மா பட வெளியே துரத்தினா இல்லையா? எவ வயிற்றுலேயே பிறந்துட்டு அந்நியஸ்திரி கர்ப்ப சம்பந்தம் எவ வயிற்றுலேயே பிறந்துட்டு இங்க ராஜசிம்மாசன் யாரு? நான் என் பிள்ளைக்கு இடத்துல என் பிள்ளை ஸ்தானத்தை நீ ஆடின்னு நான் பாக்குறேன். ஓடிப்படா
அப்படின்னு துரத்தனா இல்லையா, அவள் வந்து தேடி வந்து பழிச்சு வச்சு முத்தம் கொடுக்குறான் துருவனை. என் புள்ளன்னு. இப்போ அவன் புள்ளி ஆயிட்டா. அப்பதான் சுனிதி காட்சியில் தான் கொஞ்சறான் தான் புள்ளிய. உத்தான பாதம் பழிச்சு முத்தம் கொடுக்குறான். அவன் கட்டி பிடிச்சிக்கிறான். பட்டத்து யானை மேலே ஊர்வலம் எடுத்து போறாங்க யாரு, துருவனை. இப்போ எப்படி இதெல்லாம் எல்லாம் ஒன்னாச்சு, சுரிச்சு எப்படி சமாதானம் பண்ணிச்சா, உத்தான எப்படி தேடி ஓடியாந்தான், தலை குஞ்சின்னு தானே அன்னைக்கு சபையில தேடி வரும்போது. தேடி போனதெல்லாம் இன்னைக்கு தேடி வருது, எல்லாம் தேடி வருது. இப்போ சிம்மாசனம் தேடி வருது, ராஜ பல்லக்கு தேடி வருது, ஊர்வலம் மேலதாள வாத்தியங்களோட இவர் ஊர்வலத்தில் அழைச்சிட்டு போறாங்க. பல்லக்குல ராஜபுத்திரனாக உத்தம் வந்து கட்டி பிடிச்சிக்கிறான். அன்னைக்கு அந்த உத்தமன் தம்பி வந்து திரும்பி கூட பார்க்கலையே, அம்மா பேச்சு காட்டும் கம்னு தானே. அண்ணன் பாசம் அன்னைக்கு போச்சு, அன்னைக்கு எங்க போச்சு அந்த உத்தமனுக்கு. இப்போ வந்து அண்ணான்னு வந்து கட்டி பிடிச்சிக்கிறான் உத்தமன். என்ன ஏன் நடக்குது இங்க? சுனிதி அம்மா பார்த்து கண்ணில் கண்ணீர் வடிக்கிறா. இதான்டா பகவான் செய்யுது. தெய்வம் அனுகூலம் ஆயிடுச்சுன்னா இந்த அகட விகடமான காலம் ஒண்ணுமே கிடையாது, இதெல்லாம் குப்பை. ராஜாவாது கூஜாவாது உத்தான பாதம் தேடி ஓடியாரான், இது சித்திகாரி தேடி ஓடியாரான், தம்பி தேடி ஓடியாரான், பல்லக்கு வருது, யானை வருது, பட்டத்து யானை வருது, இவர் ஏத்தியும் போறதுக்கு. எல்லா வேலைக்காரர்களும் வந்து இவருக்கு திருவனுக்கு சேவகம் செய்யறதுக்கு அப்படி ஓடிறாங்க. என்ன ஏன் நடக்குது? 36,000 வருஷம் ராஜ்யம் கிடைச்சது அவருக்கு பகவான் அணுகிறதுனால. புரியுதா? இதுதான் பகவானுடைய செயல். சோதனை வரும் யாருக்கு? ஜனன்யா. சுனிதிக்கு அவ்வளோ சோதனைகள் வந்தது, வேலைக்காரியா கூட சேர்த்துக்கல. அதெல்லாம் பொறுத்து கொண்டு அந்த திருட விசுவாசம், பகவான்களை நம்பணும். இது துருவனுடைய விசுவாசம் இல்லை, நல்லா புரிஞ்சுக்க, சுனிதி அம்மானுடைய விசுவாசம். ஏன்னா இதை நான் சொல்ல நாரதர் சொல்ற ஜனன்யாபிகிதா, அவளுடைய தபஸ் பிரபாவத்தினால்தான் சொல்றாரு. குரு அனுக்கிறதெல்லாம் அப்புறமா தான். ஒரு தாய்காரி சுனிதினுடைய தபஸ் பிரபாவத்தினால்தான் துருவனுக்கு 5 மாசத்துல தர்ஷனம் கிடைச்சுதான். அப்படி சொல்றாரு பின்னாடி எங்க பிரச்சேதருடைய யாகத்துல சொல்றாரு நாரதர். அப்ப அவளுடைய திருட விசுவாசம் தான் இங்க பார்க்கணும். யாரு? சுனிதி அம்மானுடைய திருட விசுவாசம். அதனாலதான் அவளுக்கும் நல்ல கதி. முன்னாடி விமானத்துக்கு அவளுதான் முதல்ல விமானம் கிடைச்சது. அது பிறகுதான் துருவன் வந்து பின்னாடி யமன்தல்ல காலை வச்சு விமானத்துல ஏறி போறாரு துருவ மண்டலத்துக்கு. யாரு? துருவ மகாராஜ். அதுக்கு முன்னாடி சுனிதி அம்மா போறா விமானத்துல முதல். ஏன்னா அவளுடைய திருட விசுவாசம் முதல் முக்கியம். அவளுக்குதான் முதல்ல மோட்சம். அது பிறகுதான் துருவனுக்கு. தெரியுமா? அதனால அந்த திருட விசுவாசம் பொறுமையை காத்தாங்க இல்லையா, சபரி பொறுமையை காத்தா. அவ்வளோ வருஷம் வருவான் அந்த திருடன் விசுவாசம். ஒரு நாள் வந்துட்டானே பகவான், தளர்ந்துடக்கூடாது. மனசு தளர்ந்து போவோம், விடக்கூடாது. இந்த மனசு வந்து குரங்கு மாதிரி தாவிண்டே இருக்கும். தற்காலிகமாக எதனா கட்சா போதும் உடனே. அப்போ தபஸ் வாழ்க்கைன்றது இதுதான். மனசு தளர விடக்கூடாது. தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருந்தால் 1 ஃபெயிலர் ஆகும், 2 ஃபெயிலர் ஆகும், தொடர்ந்து ஃபெயிலர் ஆகாது பகவான். அதுவும் கலியுகத்துல சீக்கிரமா கருணை காட்டுவான் பகவான். அவன் நாமங்களை சொல்லிட்டே நீ என்ன செய்யறியோ அதை ரெகுலரா செய்ய, அவள் தான். இல்லை நான் செய்தது போதலையா, ஒன்றும் அதிகமாக ஒன்றும் செய்ய வேணாம். இப்போ நீ செய்கிற பக்தியே பர்ஃபெக்டா அதையே தொடர்ந்து செய்ய போதும். அதில் வந்து என்னன்னா நம்பிக்கை குறைவில்லாம விசுவாசம் குறையாம நீ பாட்டு செய், அதுவே போதும். அது ஒரு நாள் பெரிய பலனை கொடுக்கும். ஆனா தீவிரமா செய், சும்மா ஏனத்தானு செய்யாத. அந்த பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணுவான். அந்த திட விசுவாசத்தோட செய்தா மனசெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த மனசு வேகம்லாம் அத்தனாலே அடங்கிடும். அப்படி துருவம் நடக்கிற உடனே மனசை அடக்குனாரு தியானத்துல. 5 மாசத்துல பகவானே வசமாயிட்டான். பகவானை தரிசனம் பண்ணிட்டாரு. பகவானே தரிசனம் பண்ணிட்டாருன்னா மனசு அடங்குனா உலகம் வசமாயிடுச்சு அவருக்கு. யாரு? உத்தான பாதம் வசமானா, சுருச்சி வசமானா, எல்லாம் ராஜ்யம், நகரத்து மக்கள் எல்லாமே வசமாயிட்டாங்க. நம்ம மனசை வசமாக்காம நம்ம கோவப்படுறது, ஒருத்தன் எதிர்த்து பேசலாம், நம்மளும் எதிர்த்து பேசலாம் அப்படின்னா மனசு வசமாக்கல. அப்போ உன்னை பார்த்தா யாருக்கு பிடிக்கும்? நீ தான் கோவப்படுறி, எதிர்த்து பேசுறி, அவங்களே குற்றம் சொல்றி. அப்போ உன்னை பார்த்தா எப்படி பிடிக்கும்? அப்போ உனக்கு எப்படி எல்லாரும் வசமாவாங்க? மனசு வசமாக்குறதுன்றது தான். மற்றவங்க கோச்சினாலும் நான் கோச்சிக்க மாட்டேன், நான் சாந்தமா இருப்பேன். ஏன்னா நான் பகவானுடைய பக்தன், பாகவதன். அதான் அப்படி யார் இருக்காங்களோ அவங்களுக்கு உலகமே வசமாகும். நம்மளுக்கு சிறு மூஞ்சி வச்சுன்னு அப்போ வசமாகும், உலகம் வசமாகனா எப்படி வசமாகும்? சிறு மூஞ்சி வச்சுன்னு இருந்தா எப்படி உலகம் வசமாகும்? அப்போ அந்த பகவானுக்கு ஏற்ற மாதிரி நம்மள
மாற்றிக்கணும். பகவானுக்கு பிரியமான அந்தோணும் நடந்துக்கிட்டு நம்ம பாட்டுக்கு விடாமுயற்சியோட மனசு சொல்கிற பேச்சு கேட்கவே கூடாது. ஒவ்வொரு வார்த்தை கூட கேட்கக்கூடாது. மனசு சொல்கிற பேச்சு, மகான்கள் சொன்ன பேச்சு மட்டும்தான் கேட்கணும். கேட்டு நம்ம பக்தி பண்ணோம்னா, நம்ம விசுவாசத்தை திருடமாக வச்சுருந்தோம்னா விடாமுயற்சியோட கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். நீ இழந்ததுக்கு பன்மடங்காக கிடைக்கும். நீ எவ்வளோலாம் இத்தனை வருஷமா பகவான்களை விசுவாசம் வச்சு விசுவாசம் வச்சு பக்தி பண்ணி நீ எதெல்லாம் இழந்தியோ அதெல்லாம் பன்மடங்காக உனக்கு பகவான் கொடுப்பான். உன் பொருள் பகவானுக்கு தேவையில்லை. எனக்காக தியாகம் பண்ணதுக்கு நான் பன்மடங்காக கொடுப்பேனே தவிர நான் கடனாளி ஆக மாட்டேன். பகவான் கடனாளி ஆக மாட்டான். அவன் கருணையை அப்போ அனுபவிக்கும் போது இதெல்லாம் என்ன கிருஷ்ணா, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை போடா, உன் பக்திக்கு முன்னாடி நான் ஒன்றுமே இல்லை. நீ கொடுத்த அவளுக்கு நான் இதெல்லாம் கொடுத்தது கொஞ்சம்டா. நீ இல்லாத சமயத்தில் அந்த 4 படி அவளுக்கு பிச்சை எடுத்து வந்து கொடுத்தேன். நான் இருக்கிற செல்வத்தில் தான் நான் உனக்கு கொஞ்சம் கொடுத்தேன். இது ஒரு பெரிய விஷயமா? இதெல்லாம் நான் சொல்லி காட்டுறதா? போடா. நான் இருக்கிறது எனக்கு நான் அஷ்டைஸ்வரியங்களையும் எங்களை அள்ளி கொடுத்துருவேன். என்னால் கொடுக்க முடியும். நான் லக்ஷ்மி மணாலன். நான் கொடுக்கறது உனக்கு கொஞ்சம் தான். அதுவே உனக்கு ஆஹா ஓஹோ மாட மாதிரி கூட கோபுரமாயிடுச்சு, நீ பெருசாக மெச்சிக்கிற. கிருஷ்ணன் அதிகமாக கொடுத்துட்டான்ட்டு குசேலா. ஆனால் நீ கொடுத்து தானே அதிகம். ஏன்னா நீ உன்னிடத்துல இல்லாத போது பிச்சை எடுத்துட்டு வந்து அதுவும் உன் வாயில போட்டுக்காம உன் பசியும் அடைக்கிண்டு கிருஷ்ணார்ப்பணம்ட்டு எனக்கு கொடுத்து அந்த அவள் கொண்டு வந்தே. அப்போ நீ கொடுத்தது தாண்டா அதிகம், நான் கொடுத்தது கம்மி தாண்டா. நீ இல்லாததுலேருந்து எடுத்து குத்த, நான் இருக்கிறதுல தாண்டா எடுத்து குத்தேன். அதெல்லாம் இது ஒன்றும் பெருசு கிடையாது அப்படின்ட்டு பகவான் சொல்றான். இதெல்லாம் பாகவதத்தில் படிக்கும்போது, அதான் ராமாயணத்தில் பார்க்கும்போது இந்த சரித்திரங்கள்லாம் நம்மளுக்கு இப்படியாப்பட்ட ஒரு பாடத்தை புகட்டுகிறது. அதனால் பகவானுடைய பெருமைகளை நிறைய பேசணும், அவனுடைய பெருமைகளை பார்க்கணும், அவன் நாமங்களை கீர்த்தனை பண்ணணும். திருட விசுவாசமாக அவனை நம்பும் போது நம்ம மனசு தன்னாலே அடையணும். இந்த மனசு பேச்சு கேட்கவே கூடாது. சொல்லலாம் டைம் ஆச்சு. राम 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 श्री राम सीता की जय, आंजनेय स्वामी की जय, सर्व साधु की जय। राम 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 राम।